ஓகே, வகுப்புக்குள்ள போயிடலாம். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. ஓகே, எல்லாரும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை. ஓகே, இப்போ நேற்றைய பாடங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா பேசலாம். நேற்றைய பாடங்கள்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். 5 minutes அந்த மாதிரி பேசலாம். இப்ப புதிய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க சார். ஒரு நிமிடம். இப்ப புதிய மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்க வந்து அந்த வீடியோ வந்து இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு வீடியோல வந்து ஷேர் பண்ணி விட்டுறோம் உங்களுக்கு குரூப்ல. நீங்க அதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு வீடியோ வந்து நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நாளைக்கு நேற்று வீடியோவும் இன்னைக்கு வீடியோவும் சேர்த்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே சார், சொல்லுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பேசுங்க. சொல்லுங்க. புரியல, கொஞ்சம் நல்லா சவுண்டா பேசுங்க. உங்க வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா கேக்குது. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. கவிப்பு கால்குலேஷன்ல நான் புரிஞ்சுக்கிட்டது, இப்போ சூரியன் எந்த ராசியில இருக்கோ அது என்ன வீதியில வரும், அதான் சார் கன்சிடர் பண்ணிக்கணும். அததான் வீதியா வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அதை வந்து அதை கன்சிடர் பண்ணிட்டு அந்த கவுண்ட்டை வந்து அது எதுல வருதோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஆமா, 6 இடத்துல இருந்து உதய வரைக்கும் எண்ணுங்க. அந்த AE ஃபார்முலா சொன்ன இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா சூரிய விதி எதுவோ அதுல இருந்து நீங்க எடுத்துக்கணும். ஈஸியா கணிச்சுக்கலாம். பாப்போம், இன்னும் நம்ம சில உதாரணங்கள் எல்லாம் பார்ப்போம். பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நன்றி. ஓகே சார். வேற சார், வேற யாராவது சந்தேகம் இருக்கா? ஓகே, யாராவது ஒருத்தங்க ஓரளவுக்கு நோட் பண்ணவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு 5 minutes வந்து சொல்லுங்க. மத்தவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? யாராவது ஒருத்தங்க நல்லா எழுதிருப்பீங்க இல்லையா, ஓரளவுக்காவது நம்ம நோட் பண்ணிப்போம் இல்லையா நடந்த விஷயங்களா. அதனால யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து மத்தவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். யாராவது ஒருத்தங்க எழுதாம இருந்தா கூட அவங்களுக்கு வந்து மனசுல வந்து பதியும். நான் சொல்றேங்க. சொல்லுங்க. ஜாமக்கோல் பிரசன்னம் என்பது ஜாம கிரகங்களை மையப்படுத்தி பலன் எடுத்துதல். ஜாமக்கோள்கள் 12 மணி நேரத்தில் ஒரு முறை எதிர்ச்சுற்றில் சுற்றுகின்றன. ஒரு நாளைக்கு 2 முறை வருவதால் நாம் பாரம்பரிய ஜோதிடத்தை விட இதில் குறைந்த காலத்தில் நம்ம பலனை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. ஜாமக்கோல் பிரசன்னத்தில் ஒரு நாளைக்கு எந்த நேரத்துல வேணாலும், டேவா இருந்தாலும், ஆஃப்டர்நூனா இருந்தாலும், நைட்டா இருந்தாலும், ஈவினிங்கா இருந்தாலும், எப்ப வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதியை சொல்லியிருக்கீங்கய்யா. இந்த ஜாமக்கோல்ல 8 கிரகங்கள் வருதுங்கய்யா. இந்த 8 கிரகங்களுமே எதிர்மறை சுற்றில் சுற்றுகின்றன. இந்த 8 கிரகங்களையுமே ராசி கட்டத்துக்கு வெளிப்புறத்துலதான் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விதிங்கய்யா. இந்த ராசி கட்டத்துல வந்து ஸ்திர ராசிகள்ல வந்து இந்த ஜாமக்கோள்கள் அடைபடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விதியா நம்ம வச்சிருக்கோங்க ஐயா. இதுல வந்து 8 கிரகங்கள் இருக்குங்க ஐயா. கதிர் அப்படிங்கிறது சூரியனாகவும், சேய் என்பது செவ்வாயாகவும், பொன் என்பது குருவாகவும், பொன் என்பது குருவாகவும், மால் என்பது புதனாகவும் வருதுங்க. அடுத்தது புகர் என்பது சுக்கிரன், மந்தன் என்பது சனி, செவ்வாய் என்பது சந்திரன், பாம்பு செவ்வாய் இல்லைங்க சார், மதி அப்படிங்கறது சந்திரன். மதி அப்படிங்கிறது சந்திரன். பாம்பு என்பது ராகு. இந்த ஆர்டர் வந்து வரிசைப்படி மாறாது. இந்த கிரக அமைப்பு இதே தொடர்ச்சியில தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இதா சொல்லியிருக்கேங்க ஐயா. அடுத்து இன்னொருத்தவங்களை சொல்ல சொன்னீங்கன்னாலும் சந்தோஷம். ஓகே, நோ ப்ராப்ளம். அதை பத்தி பரவாயில்ல. வேற யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. அடுத்து இந்த நம்ம ஒரு தலைப்பு சொல்லியிருப்போம் இல்லையா, ஜாம நேரங்கள் அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு லைட்டா சொன்னா கூட போதும். அவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக பரவாயில்ல. மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். வேற யாராவது சொல்லலாம்? நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கும் முறைகள். இதுல வந்து ஜாம கிரகங்கள், 2வது உதயம், 3வது ஆருடம், 4வது கவிப்பு, 5வது கோச்சார கிரகங்கள். இதுல வந்து ஜாம கிரகங்கள் வந்து வெளிவட்ட கிரகம், இப்போ சார் சொன்ன மாதிரி
கோட்சா கிரகங்கள் வந்து நம்ம வந்து துணை புரியும் கிரகமா எடுத்துக்கிறோம். அது உள்வட்டத்துல வர கிரகங்கள். இந்த ஜாம கிரகங்கள் வந்து உயிர் போன்றது. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் இது சுத்தும். இதுல வந்து உதயம் ஆருடம் அதுல வந்து கிளாக் வைஸ் முறையில சுத்தும். கவிப்பு வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இந்த காலகட்டத்துல மக்களுக்கு வந்து ரொம்ப அவசர உலகமா இருக்கிறதால நம்ம வந்து இந்த சூழ்நிலைக்கு வந்து ஜாமக்குள் பிரசன முறையே சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் நேற்று. அடுத்தது பாரம்பரிய முறையில் கிரகங்கள் கடக்க சில வருடம் ஆகும். சில கிரகங்களுக்கு பெரிய பெரிய கிரகங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ சனி வியாழனுக்குலாம் வந்து டைம் எடுக்கும். 2.5 வருஷம் அந்த மாதிரி டைம் எடுக்கும் போது இதுல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 2 முறை வந்து அந்த கிரகங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வருது. இதுல ஒரு சிறப்பான விஷயம் அது. எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் ஜாமக்குள்ள பிரசனம் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு கால நேரம் விதிகள் எதுவுமே இல்லை, நிபந்தனைகளே இல்லை. அது நல்ல விஷயம். அடுத்த டாபிக் வந்து யாருக்கு ஜாமக்குள் பிரசனம் வரும்? வாயெல்லாம் புண்ணா இருக்காது. ஒரே நிமிஷம்ங்க. ஓகே ஓகே சார், சொல்லுங்க சார். ஓகே சார். யாருக்கு ஜாமக்குள் பிரசனம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ராகு, கேது, சுக்கிரன் நட்சத்திரங்கள் அதுல வந்து லக்ன புள்ளி இருந்தாலும் சந்திரன் என்ற நட்சத்திர புள்ளி இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இது விதி 1. 2வது என்னன்னா ராகு தசை ராகு புத்தி நடப்புல ராகு தசை ராகு புத்தி, கேது தசை கேது புத்தி, சுக்கிர தசை சுக்கிர புத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாமக்குள் விதி இன்னும் ஈஸியா அவங்களுக்கு வந்து ராகு திசையா இருக்கலாம். அது எந்த இதுல வேணாலும் எந்த திசையுடைய ராகு புத்தியா இருக்கலாம். இப்ப குரு திசை ராகு புத்தியா இருக்கலாம், சனி திசை ராகு புத்தியா இருக்கலாம், சுக்கிர திசையில ராகு புத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த திசையுடைய ராகு புத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கலாம். அது கேது திசையா இருந்தா எந்த திசையோட கேது புத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்க கேது திசையில இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. அதை நோட் பண்ணிக்கோ. சுக்கிர இதுல அதே மாதிரி. தேர்ட் வந்து 3வது விதி வந்து நம்ம லக்னத்துக்கு 1, 5, 9ல ராகு இல்ல கேது இல்ல சுக்கிரன் இருந்தா இந்த ஜாமக்குள் நம்மளுக்கு ஈஸியா வந்து கத்துக்க முடியும். 4வது விதி என்னன்னா நம்மளுக்கு நடக்கிற தசநாதன் இல்ல புத்திநாதன் அவங்க வந்து ராகு கேது சுக்கிரன் நட்சத்திரம் இருந்தால் இன்னும் எளிதா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த 4 விதியில இது 3 இல்ல 2 இது வந்தாலும் அவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஜாம நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் மீன லக்கணத்துல இருந்து தான் எல்லாமே நம்ம அந்த ஜாம நேரம் ஆரம்பிக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து 6 to 7 அப்படின்னு பார்க்கும்போது எங்க எடுத்த கணக்கு வந்து 12 hours per day. பர் டேல 12 hours AM PM பிரிச்சிடோம்னா காலை அது மதியம் பகல் இரவு மாதிரி பிரிச்சோம்னா 12 மணி நேரத்துக்கு 8 கிரகத்தால் வகுத்தால் நம்ம 1.5 மணி நேரம் ஒரு ஜாமக்குள் நம்மளுக்கு ஜாம நேரம் கிடைக்குது. நம்மளுக்கு 90 minutes அப்படி எடுத்துக்கும் போது முதல் ஜாமம் வந்து 6 to 7 அந்த மாதிரி ஒரு 8 ஜாமம் வரும். கடைசி ஜாமம் வந்து 4 to 6 அந்த மாதிரி கணக்கில் நம்ம வச்சுக்கணும் சார். அடுத்தது கிழமை அதிபதி இல்ல வார அதிபதி 4 அதிபதி சொல்லிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஞாயிறுனா வந்து சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா அது எல்லாருக்குமே செவ்வாய், புதன், வியாழன் குரு, வெளினா சுக்கிரன், சனினா சனி. ஓகே, இப்ப அதுல நம்ம பார்த்தது எப்படின்னா அந்த மாதிரி ஒரு கட்டத்துல போகும்போது என்ன கிழமையோ அந்த ஃபர்ஸ்ட் வர ஜாமத்துல 6 to 7 வந்து அந்த கிழமை நாளோட அதிபதி வந்து அந்த 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 பாதையில வந்து ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு. அவரு மீனத்துல வந்து தொடங்குவார். தன்னுடைய முதல் ஜாமத்துல மீனத்துல வந்து தொடங்குவார். எஸ் சார், மீனத்துல வந்து அந்த தொடங்குவார். இது வந்து திங்கள்னா அந்த சந்திரன், வியாழனா குரு, அந்த மாதிரி அந்த அடிப்படை கொண்டு நம்ம பார்க்கலாம் சார். அடுத்தது ஜாம கிரகங்களுக்கு வந்து பொதுவா என்ன விஷயம்னா பார்வைகள் கிடையாது கண்டிப்பா, ஆனா எதிர்நிலைகள் உண்டு. ஒரு கிரகம் இன்னொரு கிரகங்கள் வந்து நேராக அமையும். அது வந்து சூரியனுக்கு வந்து சுக்கிரன் மாதிரி, செவ்வாய் செக் பண்றதுக்காக அந்த ரூல் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துவோம். செக் பண்றதுக்கு நம்ம ஜாம கிரகத்தை சரியா நம்ம அடைச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்றதுக்கு அந்த எதிரெதில் இருக்கிறத நம்ம ஆரம்ப நிலையில இருந்தீங்கன்னா கரெக்ட் சார். ஆரம்ப நிலையில இருக்கும்போது அதுல வந்து நம்ம ஸ்திர கிரகங்கள் ஸ்திர ராசிகளை பார்க்கும்போது அதுல வந்து நம்ம ஜாமங்கள் வந்து பயணிக்காது. அதுல வந்து அதை நம்ம பேசிக்கா பார்த்தோம். அடுத்தது ஜாமக்கங்கள் ஆருடம் பார்த்திருப்போம். ஆருடம் பார்த்திருக்கோம் சார். ஆருடம் என்பது எப்படி ஒரு நிமிடத்தை வைத்து கணக்கிட முடியும். ஆருடம் வந்து இது கிளாக் வைஸ்ல வந்து
பாக்குற முறை. இது வந்து வந்தரோட நிலைப்பாடு இல்ல அவங்களோட தெய்வ பலங்கள் நம்ம நிலையை வந்து நம்ம ஆருடம் மூலமா கண்டறிய முடியும். கேரளாவில வந்து ஆரோட வேதையின் பிரசனம் பார்க்க மாட்டாங்க. இந்த ஆரோட வேதையின் தான் பிரசனம் பார்க்க மாட்டாங்க. ஆருடம் மூலமாக நம்ம வந்து கவிப்பு நிலை கூட அறிய முடியும். அதுதான் மெயினா வந்து இது பேசிக் இதுல. அடுத்தது கவிப்புன்னு பார்க்கும்போது ஒருவருடைய ரகசியத்தை, தடையை அல்லது அவங்களோட நஷ்டமடைய போகிறது என்பதை நம்மளால வந்து கணிக்க முடியும். அவங்களோட பிரச்சனைகள் நம்மளால கண்டறிய முடியும். அப்புறம் வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த கவிப்பு வந்து ஆன்டி கிளாக்வைஸா சுத்தும். இந்த கவிப்பு எப்படி நம்ம வந்து கணக்குல எடுக்கிறோம்னா சூரிய விதையை வைத்து கவிப்பு நிலையை நம்மளால வந்து கணக்கு போட முடியும். அதுதான் நேற்று வந்து பார்த்தது. அதுல ரூல் 1 பார்க்கும்போது ஆருடம் முதல் உதயம் வரை எண்ணி வரும் தொகையை சூரிய விதி முதல் எண்ணி எத்தனையாவது ராசி வருகிறதோ அதுவே கவிப்பு ராசியாகும். நம்ம வந்து அந்த கவுண்ட் வச்சு நேற்று நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் சார். கண்டிப்பா சார். இதுல ஆருடம் கவிப்பு ரெண்டுலயுமே வந்து 12 ராசி கட்டத்துல வந்து கோள்கள் வருங்கிற ஒரு பாயிண்ட் வந்து சேர்க்கணும் சார். அதை ஆட் பண்ணிக்கலாம். அது பரவாயில்ல, ஐடியாக்காக தான். சும்மா நம்ம ஒரு நினைவூட்டலுக்கு தான், உங்களுக்கு ஒரு நினைவூட்டல். நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நினைவூட்டல் தான். இதுக்கப்புறம் ராகு காலத்தையும் நீங்க வந்து முதல் ஜாமத்துல எந்த ஒரு கிழமையில முதல் ஜாமத்துல வந்து ராகு எங்க இருக்கோ அதுக்கு என்ன ஜாம நேரம் கொடுத்துருக்கோ அதுதான் வந்து ராகு காலமாக வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதை வந்து சொல்ல மறந்துட்டீங்க. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சரிங்களா? இப்ப ஓகே பரவாயில்ல. இப்ப இது வரைக்கும் நடந்ததுல யாராச்சும் சந்தேகங்கள் இருந்தா பேசலாம். 5 minutes பேசலாம், நம்ம உள்ள போயிடலாம். ஏன்னா நீங்க தெளிவா நீங்க கத்துக்கணும் அப்படிங்கறது என்னுடைய நோக்கம். வேற ஏதாவது சந்தேகம்? ரேண்டமா क्वेश्चंस கேளுங்க சார். பேசிக்கா ஒரு 5 क्वेश्चन கேட்டு யாரையா ஒருத்தர் நீங்களே சொல்லுங்க. ஓகே. இப்ப வந்து ஸ்திர ராசிகள்ல வந்து கவிப்பு அப்படிங்கறது அடையுமா? அடையும் சார். அடையும். ஓகே அடையும். இப்ப ஸ்திர ராசிகள்ல ஜாம கிரகங்கள் அடையுமா? அடையாது சார். ஓகே. ஜாம கிரகத்துடைய நேரங்கள் என்னது? ஜாம நேரங்கள் சொல்றோம் இல்லையா? 6ல இருந்து 7:30ல இருந்து ஆரம்பிச்சிடுவோம், அப்படியே வரும். ஓகே. காலையில முதல் ஜாமம் அப்படிங்கிறது 6 to 7:30 அப்படிங்கிறது. இப்ப ஒவ்வொரு ஜாமத்துக்கு உண்டான நேரம் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஜாம நேரம் அப்படிங்கிறது எத்தனை நேரம்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். கவிப்பு எவ்வளவு நேரம் ஒரு ராசியில இருக்கும்? 5 நிமிடங்களுக்கு மாறும் சொல்லுங்க. ஓகே. ஆருடம் 5 நிமிடம். ஓகே. வியாழக்கிழமைக்குடைய கிழமை அதிபதி யாரு? குரு. குரு. திங்கட்கிழமைக்கு சந்திரன். ஓகே. மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு வந்து நம்ம உதயம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இந்த உதயம் அப்படிங்கிறதுல உதயம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்னத்துடைய உயிர் அப்படிங்கிறது உயிர் மாதிரி. உதயம் அப்படின்னா உயிர் போன்றது அப்படின்னு அர்த்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாமக்கோள் பிரசனத்துல உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயிர் போன்றது. இந்த நார்மலா நம்ம பாரம்பரியத்துல லக்னம் அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஜாமக்கோள் பிரசனத்துல பயன்படக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது உதயமாக வந்து சொல்லப்பட்டது. இதுக்கு வந்து உதய லக்னம் அப்படிங்கிற பேர் இருக்கு. நம்ம வந்து குறிப்பா எல்லா இடங்கள்லயுமே வந்து உதயம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்போம். இந்த உதயம் அப்படிங்கிறதையும் நம்ம உள்வட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா எழுதுவோம். உதயம், ஆருடம், கவிப்பு எல்லாமே வந்து உள்வட்டத்துலதான் வரும். ஜாம கிரகங்கள் மட்டும்தான் வெளிவட்டத்துல வரும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உதயம் அப்படிங்கிறது உயிர் போன்றது. எந்த ஒரு பிரசனத்துடைய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உதயத்தை வச்சுதான் எல்லாமே வந்து இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம நான் எப்படி சொல்றது, அப்ளை பண்ணியே பார்ப்போம் நிறைய விதிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, பகலுக்கு வந்து 12 உதயங்கள் அப்படிங்கிறது வந்து உதயமாகும். இரவுக்கு வந்து 12 உதயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உதயமாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகலுக்கு 12 உதயம். சூரிய உதயத்திலிருந்து கணக்கு பண்ணிக்கோங்க. இது வந்து சூரிய உதயத்திலிருந்து தான் எடுக்கணும். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம். சூரிய உதயானதுல இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12 உதயம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இரவுக்கு வந்து இது வந்து பகல். இரவுல பாக்குறதுக்கு சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய உதயம் வரைக்கும், அடுத்த நாள் சூரிய உதயம் இருக்கு இல்லையா, அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும்
12 உதயம் அப்படிங்கிறது வந்து உதயமாகும். தோராயமா ஒரு உதயத்துடைய நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 56 நிமிடத்திலிருந்து ஒரு 63 நிமிடம், ஒரு 64 நிமிடம், ஒரு சில சமயங்கள்ல ஒரு 55 டு 64 அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. எக்ஸாக்டா நீங்க பாக்கணும் அப்படின்னா 56 டு 63 அப்படிங்கிற நேரம் அப்படிங்கிறது இருக்கும். நிமிடமா எடுத்துக்கலாம். சரிங்களா? தோராயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்ல பாப்பா ஜென்ரலா வந்து பார்ப்போம். இப்ப பகலுக்கு 12 உதயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, இரவுக்கு வந்து 12 உதயம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு. சரிங்களா? இதுல வந்து கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கு இல்லையா? ஓகே பாருங்க, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உதயம் வந்து எங்க தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உதயம் எங்க தொடங்கும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது வந்து கத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாம வந்து இருக்கும். சரிங்களா? நல்லா பாருங்க. நேற்று அந்த சூரியனுடைய மாதங்கள் சொன்னோம் இல்லையா? சூரிய வீதி கிடையாது. சூரியன் வந்து சித்திரையிலிருந்து எந்த ராசியில இருந்தா என்ன மாதம் அப்படின்னு சொன்னா இல்லையா? ஒவ்வொரு ராசியில பயணிக்கும் போதும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப என்ன மாசம் இருக்கு? இப்ப என்ன மாசம் ஓடிட்டு இருக்கு? ஆவணி. ஆவணி. ஆவணி அப்படின்னா இப்ப எத்தனாம் தேதி? ஆவணி மாசம் 12ஆம் தேதி. 12 இங்கிலீஷ் ஆவணி மாசம் கேட்டிருக்கேன். 26 சார். 26. சரிங்களா? இப்ப இங்க ஆவணி 1ஆம் தேதி சூரியன் இங்க வந்திருக்கோம். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க 26ஆம் தேதி இங்கதான் இருக்கும். நீ புரட்டாசி பிறந்துச்சு அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிடும். புரட்டாசி 1ஆம் தேதி இங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாக்டா நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க கணக்கு பண்ணிக்கோ. சரிங்களா? இப்ப ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 தேதிகள் இருக்கலாம், 31 இருக்கலாம், ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 32 தேதிகள் கூட தமிழ்ல வந்து நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். சரிங்களா? அது 30 ஒரு ராசிக்கு 30 பாகை இருக்கு. அதனால 30 பாகை இருக்கிற மாதிரி மட்டும் நீங்க வந்து கணக்கு பண்ணிக்கோ. நல்லா பாருங்க, இப்போ ஒரு ராசிக்கு வந்து மொத்தம் எத்தனை பாகை? 30 பாகை இருக்கு. ஒரு ராசிக்கு உண்டான பாகை அப்படிங்கிறது எத்தனை? 30 பாகை சார். 30 பாகை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, முதல்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப இங்க இந்த 1ஆம் தேதி அப்படிங்கிறதுல சூரியன் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து அந்த 30 பாகை வந்து சூரியன் வந்து கடக்க வேண்டியது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது புரியாட்டி கூட பரவாயில்ல, இன்னும் 2-3 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு எந்த மெத்தட்ல புரியுமோ அதை நான் வந்து சொல்லி கொடுத்தேன். அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்ப பாருங்க, இப்ப இங்க இந்த 1ஆவது பாகையில இருந்துச்சு அப்படின்னா சூரியன் வந்து கடக்க வேண்டிய பாகை அப்படிங்கிறது எத்தனை? 29. சூரியன் வந்து எப்பவுமே ஒரு நாளைக்கு ஒரு பாகை அப்படிங்கிறது வந்து கடக்கிறது. சூரியன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பாகை கிடக்குறாரு. இப்ப இந்த மாசத்துல வந்து எத்தனை பாகை அப்படிங்கறது வந்து கடந்திருப்பாரு? இப்ப 26வது நாள் ஆச்சு. 26 பாகை கடந்து 25 பாகை எக்ஸாக்டா நீங்க பாக்கணும் அப்படின்னா 25 பாகை கடந்திருப்பாரு. இப்ப 26 பாகை கடந்திருக்காரு அப்படின்னாலும் அதுல பெரிய ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து வராது. சரிங்களா? அதுல அந்த நம்ம பார்ப்போம். அதனால இப்ப 26ஆம் தேதினா 26 பாகை அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதனால தவறு ஒன்றும் வர போறது கிடையாது. இன்னும் எக்ஸாக்டா நீங்க கணிக்கணும் அப்படின்னா 25 பாகைன்னு எடுத்து நீங்க கணிச்சீங்கன்னா கூட பரவாயில்ல. அதை பத்தி பரவாயில்ல, நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டியதே இல்லை. பொதுவா வந்து 26 பாகை அப்படிங்கிறது கடந்திருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இது ஆவணி மாசமா இருக்கு. சூரியன் எங்க இருப்பாரு காலையில? சிம்மத்துலதான் வந்து தன்னுடைய நேரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த உதயம் அப்படிங்கிறது, உதய லக்னம் அப்படிங்கிறது சிம்மத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கும். இப்போ அந்த ஆவணி மாசத்துடைய நாள் வந்து கம்மியாக தன்னுடைய அந்த உதய நேரம், அந்த உதய லக்ன நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, இத ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் பார்ப்போம். இது உங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, விளக்கி வச்சிருவேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய வச்சிருவேன். இப்ப பாருங்க, இது புரிஞ்சிருச்சு இல்லையா? பகலுக்கு 12 உதயம், இரவுக்கு வந்து 12 உதயம் அப்படின்னு வரும்ட்டு.
இந்த ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு உதயம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் அப்படின்னே கணக்கு போட்டு பார்த்திருக்கான். அதுல கூட பெரிய அளவுல மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து வரல அப்படின்னு கூட சொல்லியிருக்கான். சரிங்களா? அதனால உதயம் அப்படிங்கிறது நீங்க அப்ராக்சிமேட்டா கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 1 மணி நேரம், 56 மணிலிருந்து 56 நிமிடத்துல இருந்து ஒரு 63ன்னு சொன்ன இல்லையா, 63 அல்லது 55 to 64 அந்த மாதிரி கூட இருக்கும். ஒரு சில சமயங்கள்ல மாறும். நீங்க எக்ஸாக்டா கணக்கு பண்ணீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்போ உதாரணமா வந்து பாருங்க, இப்போ உதயம் கணிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி எத்தனாம் தேதின்னு தெரியணும். தமிழ் தேதி வந்து எத்தனாம் தேதி அப்படின்னு தெரியணும். தமிழ் மாதம் என்னன்னு தெரியணும். தமிழ் மாதம் ஏன்னா அப்படின்னாதான் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியறதுக்காக தமிழ் மாதம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும், தமிழ் தேதி என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, இதுக்கப்புறம் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பகல்ல பாக்குறதுக்கு. இரவுல பாக்குறீங்க அப்படின்னா அடுத்த நாளுடைய சூரிய உதயம் தெரியணும், அதுக்கு முந்தின நாளுடைய சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து பகலுக்கு மட்டுமே நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சாஃப்ட்வேர்ல வர்றதுதான். பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப தமிழ் தேதி என்னன்னு தெரியணும், தமிழ் மாதம் என்னன்னு தெரியணும், சூரிய உதயம் என்னன்னு தெரியணும், சூரிய அஸ்தமனம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியன் வந்து 1ஆம் தேதி இங்க வந்து என்ட்ரு ஆவார். சூரியன் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ட்ரு ஆவாரு. 2ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகை வந்து ஒரு பாகை முழுசா கடந்துருப்பாரு. 2வது பாகையில அப்படியே அடுத்த பயணம் பண்ணிட்டு இருப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, சூரியன் ஒரு 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, 10 பாகை நீங்க கடந்துட்டாரு அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட பெரிய அளவு வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து வராது. 10 டிகிரி கடந்துட்டாரு அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் அப்படிங்கிறது வந்து எத்தனை நேரம் வரும்? 2 மணி நேரம். 2 மணி நேரம் வருது. பகலோ இரவோ சேர்ந்து ஒரே நிமிஷம். ஓகே, பகலோ இரவோ சேர்ந்து உங்களுக்கு வந்து 12 லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல வந்து பகலுக்கே வந்து 12 வந்துருது இல்லையா, பகலுக்கே வந்து 12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ராசிக்கு உண்டான பாகை அப்படிங்கிறது வந்து எத்தனை? 30 டிகிரி, 30 பாகைங்க சார். 30 பாகை. இப்ப சாதாரணமா 1 மணி நேரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து எத்தனை? 60 நிமிடம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 60 நிமிடம் எடுத்துக்கலாம். ஒரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 பாகை இருக்கிறதாக வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டா 60ன்னு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, சூரியன் வந்து ஒரு பாகை கடந்துச்சு அப்படின்னா இங்க வந்து ஒரு பாகை கடக்க வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிடம் வந்து எடுத்துக்கும். சூரியன் வந்து ஒரு பாகை கடந்துச்சு அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உதயத்துல இருந்து ஒரு 2 நிமிடம் அப்படிங்கிறது வந்து கழியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். அடுத்த சின்ன விஷயங்கள் பார்ப்போம். ஒரு உதாரணத்தோடயே பார்த்துக்கும். சரிங்களா? இப்போ ஒரு பாகை அப்படிங்கிறது 2 நிமிடம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே கடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா கூட போதும். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, தமிழ் தேதி ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இதே வந்து ஆவணி மாசம்னு வச்சுக்கலாம். ஒரு இன்னைக்கு ஒரு எவ்வளவு இருக்கு? 26 இருக்கா? ஓகே, 26ஆம் தேதினு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு கூட எடுத்துக்கலாம். சூரிய உதயம் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம 1 மணி நேரம் வர்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சூரிய உதயம் 6:30ன்னு போட்டுக்கிறோம், சூரிய அஸ்தமனம் ஒரு 6:30 அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ சூரிய உதயம் ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன். உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு கடினமான ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாயிரும். அதனால ஈஸியா இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். பாருங்க, சூரிய உதயம் அப்படிங்கிறது 6:30, சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது 6:30.
எப்பவுமே வந்து பகலுடைய அந்த ராசிமானம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கறத சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். அகசு நாளிகை அப்படின்னு கூட பஞ்சாங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம இது வந்து நேரமா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுல பாருங்க, இந்த சூரிய அஸ்தமன நேரத்தை ரயில்வே டைம்ல நம்ம வந்து மாத்திக்கணும். ரயில்வே டைம்ல மாத்தீங்கன்னா 18:30. இது கூட ஒரு 12 மணி நேரத்தை ஆட் பண்ணீங்கன்னா ரயில்வே டைம் அப்படிங்கிறது வந்து வந்துடும். இந்த 6:30 அப்படிங்கிறது வந்து காலையில சூரிய உதயம். இந்த சூரிய அஸ்தமனத்தை ரயில்வே டைமா மாத்திட்டு சூரிய உதயத்தோட கழிக்கணும். 12 மணி நேரம் அப்படிங்கிறது பகலுடைய இருப்புன்னு அர்த்தம். பகலுடைய மொத்த இருப்பு அப்படிங்கிறது 12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ ஒரு சில சமயங்கள்ல ஒரு 11:30 மணி நேரம் கூட வரலாம். இந்த மாதிரி வருமா வராதா? எக்ஸாக்டா எல்லா நாளும் 12 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. பகல்ல வேற மாதிரி இருக்கும், இரவுல வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். பகல்ல கம்மியாச்சு அப்படின்னா இரவுல வந்து அதிகமாக போகுது, இரவுல கம்மியாச்சு அப்படின்னா பகல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக போகுது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம பாக்குறோம் இல்லையா நடைமுறையில. அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம எக்ஸாக்டா எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம், 12 மணி நேரம் வந்து பகல்ல இருக்கிறதாக வச்சுக்கோம். கான்செப்ட் புரியுதுங்களா? 12 மணி நேரம் இருக்கிறதாக வச்சுக்கலாம். இப்ப வந்து இந்த 12 மணி நேரம் அப்படிங்கிறது இருக்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இதை வந்து பிரிச்சு கொடுக்கணும். இப்ப 12 மணி நேரம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த 12 ராசிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்குறோம். பகல்ல எக்ஸாக்டா 12 மணி நேரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். அப்ப எவ்வளவு வரும் ஒரு ராசிக்கு? 1 மணி நேரம்னு எடுத்துக்கோங்க, 60 நிமிடமா கூட எடுத்துக்கோங்க. யாராச்சும் புரியாட்டி கூட விட்டுருங்க, கண்டிப்பா புரிஞ்சுக்குவீங்க. அப்படியே நீங்க கவனிங்க. இப்போ 1 மணி நேரமா இருக்கு, இது வந்து 60 நிமிடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரி, இப்ப ராசிக்கு நம்ம வந்து பிரிச்சு கொடுத்துட்டோம். அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 1 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, தமிழ் தேதி வந்து எத்தனை வந்து கடந்துருச்சு? 26. 26 தேதி அப்படிங்கிறது கடந்துருச்சு. 26 தேதி அப்படிங்கிறது 26 பாகை கடந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமா வேண்டாமா? எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ ஒரு பாகை கடந்தா நம்ம வந்து எத்தனை நிமிடம் அப்படிங்கறத வந்து கழிக்கணும்? 2 நிமிடம் அப்படிங்கறது வந்து நம்ம கழிக்கணும். பாரம்பரியத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 4 நிமிடம் அப்படிங்கறத கழிப்போம். பாரம்பரிய ஜோதிட லக்னம் கணிக்கும் போது 4 நிமிடம் அப்படிங்கறது வந்து கழிப்போமா இல்லையா? ஆமா ஆமா சார். இதுல வந்து 2 நிமிடம் அப்படிங்கறத கழிக்கணும். இப்ப பாருங்க, 26 × 2ன்னா எவ்வளவு வருது? 52. 52. ஓகே. இந்த 52 நிமிடத்துல வந்து 60 நிமிடத்தோட கழிக்கணும். 8 வருது. 52. இப்ப இந்த சூரியன் வந்து ஆவணி மாசம் உன்னி டக்குன்னு கடக்க வேண்டிய தூரம் அப்படிங்கிறது எவ்வளவு? 26 தேதி இங்கிருந்து 26 பாகை இங்க கடந்து வந்துருச்சு. அப்ப சூரிய உதயத்திலிருந்து 8 நிமிடம் தான் வந்து இந்த சிம்ம உதயமா இருக்கும். இதே வந்து ஆவணி மாசம் 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். 58 நிமிடம் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். காரணம் புரியுதுங்களா? இப்ப 10ஆம் தேதி அப்படின்னா எவ்வளவு பாகை இருக்கும்? 10 பாகை கடந்திருக்கும். இப்ப 10ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்க, இது 26க்கு நம்ம 52 நிமிடம் அப்படிங்கிறத கழிச்சிருக்கோம். 10ஆம் தேதினா × 2. அப்ப எவ்வளவு நிமிடம் கழிப்போம்? 20 நிமிடம் கழிக்கணும். 20 நிமிடம் கழிக்கணும். எதுல இருந்து கழிக்கணும்? இந்த ஒவ்வொரு ராசிக்கு பிரிச்சு கொடுத்த நேரத்துல இருந்து கழிக்கணும். 60 நிமிடத்துல இருந்து நம்ம வந்து கழிக்கணும். அப்போ 26ஆம் தேதினா மீதி வந்து 8 நிமிடம் இருக்கும். இதுல வந்து 10ஆம் தேதி 40 நிமிடம் இருக்கும். 10ஆவது அப்படின்னா 60 - 20 40 நிமிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த நேரத்தை வந்து நம்ம சூரிய உதயத்திலிருந்து கூட்டணும். சூரிய உதயத்தில் இருந்தா அந்த 8 நிமிடம் அப்படிங்கிறது இருக்கு இந்த 26ஆம் தேதிக்கு. புரியுது இல்லையா? மத்தவங்களுக்கு புரியாட்டி பரவாயில்ல, கவனிச்சீங்கன்னா போதும். இன்னும் 2 உதாரணம் போடுவோம், ஈஸியா வந்து மைண்ட்ல வச்சுக்கோ. இப்ப பாருங்க, இதை அழிச்சிடுறேன். இந்த கட்டத்தை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையே அழிச்சிடுறேன்.
சூரிய உதயம் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு பார்த்தோம்? 6:30 பார்த்தோம் சார். 6:30 பார்த்தோம். இப்ப 26ஆம் தேதி எத்தனை பாகை கடந்துருந்துச்சு? 26 பாகை கடந்திருக்கு. 26 பாகை கடந்துருச்சு. நிமிடமா கன்வெர்ட் பண்ணும்போது 52 நிமிடம் அப்படிங்கிறது கடந்திருக்கு. ஒரு ராசிக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடம். அதுல 52 கழிச்சிங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 8. இப்ப இந்த 8 நிமிடத்தை வந்து சூரிய உதயம் அப்படிங்கறது 6:30 நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்துட்டு அது நம்மளுக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதுல இருந்து ஒரு 8 நிமிடம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும். 6 மணி நேரம் 38 நிமிடம். 6 மணி நேரம் 38 நிமிடம். அப்ப சிம்ம உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 6 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி 38 நிமிடம், மொத்தம் 8 நிமிடம் தான் வந்து இருக்கும். எப்பவுமே அந்த மந்த் எண்ட் ஆகும்போது வந்து உங்களுக்கு அந்த சூரியனுடைய அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிரும். இந்த 52 நிமிடம் இருக்கு இல்லையா, இந்த 52 நிமிடம் வந்து சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஏடாகும். இப்ப இங்க பாருங்க, காலையில வந்து பாத்தீங்கன்னா 6:30 to 6:38. இப்ப சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 52 நிமிடம் இருக்கு இல்லையா, இந்த 52 நிமிடம் இருக்கு பாருங்க, சூரிய அஸ்தமனத்துல வந்து அது வந்து சேரும் அப்படிங்கறது அமைப்பு. சரிங்களா? கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம், புரிஞ்சுற அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, பரவாயில்ல. இப்ப பாருங்க, 6 மணி 6:38 உங்களுக்கு ஒரு பிரச்சனை கேட்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து உதயம் அப்படிங்கிறது வந்து இப்ப காலையில ஒரு 6:15 ஒரு 6:35 உங்களுக்கு வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 6:35 வந்து கூப்பிடுறாரு அப்படின்னா என்ன உதயம்? சிம்ம உதயம். சிம்ம உதயம் காலையில. அப்ப அந்த எந்த நிலையில வந்து எந்த நேரத்துல கேட்கிறாங்களோ அதுக்கு உண்டான உதயம் அப்படிங்கிறது தான் உயிர் போன்றது. அதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து எல்லா வகையான பலாபலன்களுமே நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க, 6:38 to 1 மணி நேரம் ஆட் பண்ணிக்கோங்க. 7:38 வரைக்கும் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா கன்னி உதயம். 7:38 இருந்து 8:38 வந்தாங்க அப்படின்னா அது வந்து துலா உதயம். 8:38 இருந்து 9:38 வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா என்ன உதயம்? 9:38 இருந்து 10:38. 10:38 to 11:38, 11:38 to 12:38, 12:38 to 1:38, 1:38 to 2:38, 2:38 to 3:38, 3:38, 4:38, 4:38 to 5:38. இப்ப பாருங்க, 5:38 இருந்து 6:30 வரைக்கும் வந்தாங்க அப்படின்னா பாருங்க, இதோட வந்து கடக உதயம் வந்து வந்துருச்சா? இந்த மீதி இருக்கிறது இந்த 52 நிமிடம் அப்படிங்கிறது வந்து சாயந்தரம் 5:38 இருந்து 6:30 சூரிய அஸ்தமனம் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா சிம்ம உதயமா வந்து இருக்கும். இது வந்து பகல்ல வந்து 1 மணி நேரம் அப்படிங்கிறத வந்துடும். பாருங்க, இதுல வந்து ஒரு 52 நிமிடம், இதுல வந்து இதுல எவ்வளவு நிமிடம் வருது? இதுல ஒரு 8 நிமிடம் சார். 8 நிமிடம். அப்போ ஒரு ராசிக்கு நம்ம பிரிச்சு கொடுத்தது அப்படிங்கிறது எத்தனை? 60 நிமிடம். 60 நிமிடம். சரிங்களா? இப்ப இதுல பாருங்க, ஒருத்தர் வந்து 1:40 வந்து வர்றாரு அப்படி வச்சுக்கலாம். 1:40 வந்து ஒரு பிரசனம் கேட்கிறாரு அப்படின்னா என்ன உதயமா வரும்? மேஷ உதயத்துல. 1:40 அப்படிங்கிறது மேஷ உதயமா வருது. ஆருடம் அப்படிங்கிறது எங்க வரும்? 38, 7:5 40 சொன்னீங்க சார். 1:40 சொல்லியிருக்கோம். 40 சொன்னாவே என்னன்னு சொல்லியிருக்கோம்? தனுசுன்னு சொல்லியிருக்கோம். 40 வந்தாவே இது முடிஞ்சதுன்னு அர்த்தம். 41 முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால அடுத்த உதயம் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? 40 அப்படிங்கிறது 41 to 45 வந்து பாத்தீங்கன்னா தனுசா இருக்கு. அதனால 40 நம்ம முடிஞ்சு போனதை நம்ம சொன்னதுனால தனுசு உதயத்துல வந்து ஆறுடம் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ மேஷ உதயம் தனுசு வந்து பாத்தீங்கன்னா ஆறுடம் அப்படிங்கிறத எடுத்துக்கோ. சரிங்களா? இப்ப இரவுக்கு இப்ப பகலுக்கு வந்து நம்ம 1 மணி நேரம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப இரவுல வந்து இதே மாதிரி நைட்டும் அதே மாதிரி தானே வரப்போகுது. சூரிய அஸ்தமனம் வந்து 6:30 இருக்க போகுது. அதே வந்து அடுத்த நாள் வந்து 6:30 இருக்க போகுது. மாறி மாறி வரும். இந்த உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். இதுவே வந்து இரவுலையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லையா? இப்ப என்ன டைம் ஓடிட்டு இருக்கு? இப்ப இந்த டைம்ல ஒருத்தர் பிரச்சனை கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மணி எவ்வளவு வருது? 8:30. 8 மணி 30.
1 ஓகே. அப்படின்னா என்ன ஆரிடம்? கன்னி ஆரிடம் சார். 8:31 சார். ஆரிடம் ஓகே. உதயம் என்ன வருதுன்னு கேக்குறேன். துலாம் சார். துலா உதயம். துலாதான் சார் வரும். துலா உதயம். துலா உதயம். ஆரிடம் வந்து 8:31. 31. துலாம் சார். துலா தான். ஆரிடம் அப்படிங்கிறது வந்து துலா ஆரிடம் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், உதயம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் ரூல் தான். உங்களுக்கு ஏதோ பூதாகரமா இருக்கும், நீங்க அப்படியே நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். இன்னும் ஒரு சில உதாரணங்கள் போடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மாசத்துக்கான சூரிய உதயம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த மாசம் தமிழ் மாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இதே வந்து வைகாசி மாசம் ஒரு 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. எந்த ராசியில வந்து சூரியன் வந்து இருப்பாரு? ரிஷபராசி. ரிஷபராசி. இப்ப இதே வந்து ஆவணி மாசம்ல ஒருத்தர் இருந்தாருன்னா, ஆவணி மாசத்துல வந்து ஒரு கேள்வி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரியன் காலையில எங்க தொடங்கி இருப்பாரு? சிம்மம். சிம்மத்துல. இப்ப பங்குனி மாசம் அப்படின்னா காலையில சூரிய உதயத்தில் இருக்கக்கூடிய உதயம் அப்படிங்கிறது என்னது? உதயராசி மீனம். 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 இப்போ தை மாசம் ஒருத்தர் வந்து காலையில பிரச்சனை கேட்கிறாரு, காலையில அதிகாலையிலேயே வந்துட்டாரு உங்களுக்கு வச்சுக்கோங்க. சூரிய உதயத்துல ஒருத்தர் பிரச்சனை கேட்க வர்றாரு அப்படின்னா மகரம். சரிங்களா? நல்லா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் வந்து நம்ம சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனத்துல இருந்து சூரிய உதயத்தெல்லாம் கழிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊருக்கு வந்து பார்க்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மேக்சிமம் வந்து பெரிய வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வராது. இப்ப நம்ம 1 மணி நேரம் அப்ராக்சிமேட்டா நீங்க வச்சு கணிச்சு போட்டீங்க அப்படின்னா கூட பெரிய லெவல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வராது. இதே வந்து ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சூரிய உதயம் வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிடும். சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது லேட்டா கூட இருக்கலாம். இப்ப ஆஸ்திரேலியால ஒரு சில சமயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு 8:30 அந்த மாதிரி கூட சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நம்மளுக்கு சூரிய அஸ்தமனம் 8:30 அப்படிங்கிறது அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இங்க சூரிய அஸ்தமனம் இங்க 8:30 மணிக்கு நடந்திருக்கா? இல்ல இல்லையா? இப்ப இங்க வந்து ஆவரேஜா இருக்கு. சரிங்களா? அந்த கால சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறாம இருக்கு. இதே வந்து ஒவ்வொரு டைம் ஜோன் அப்படிங்கிறது மாறும் இல்லையா? டைம் ஜோன் அப்படி உலக நாடுகள்ல பார்க்கும்போது அந்த டைம் ஜோன் வச்சிருக்காங்களா இல்லையா? அந்த கிரீன்விச் மீன் டைம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில கால மாறுதல்னால அந்த டைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறும். இப்போ ஒரு சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேலைட் சேவிங் டைம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த பருவ காலம் மாறுறதுனால டேலைட் சேவிங் டைம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களே டைமை வந்து மாத்திக்குவாங்க. இப்ப நம்ம இங்க ஏதாவது டைமை வந்து மாத்தி வைக்கிறோமா? நம்மளுடைய வாட்ச்ல ஏதாவது டைம் கரெக்ஷன் அப்படிங்கறது பண்ணணுமா? இல்லைங்க. ஆரம்ப காலத்துல நம்ம பண்ணிருப்போம். ஆரம்ப காலத்துல பண்ணிருப்போமா இல்லையா? ஆரம்ப காலத்துல வானொலி டைம் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். இந்த வாட்ச்ல பாக்கும்போது வானொலி டைம்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்ப ஏதோ ஒரு டைம் மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா கூட ஒன்னு அதை கரெக்ஷன் பண்றதுக்கு வேற எதுவுமே இருக்காது. இருக்குமா? அந்த ஏதோ ஒரு இதுல பேசுவாங்க, ரேடியோல வந்து ஏதோ ஒரு டைம் சொல்லுவாங்க. இப்ப நேரம் 7:03 அப்படின்னு சொன்னாங்கன்னா 7:03 அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். அப்ப நம்ம டைம் கரெக்ஷனுக்கு வந்து வேற எதுவுமே நம்மகிட்ட வந்து கிடையாது. ஆரம்ப காலத்துல நம்ம இந்த ரேடியோ அந்த மாதிரி வச்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த டிவில நியூஸ் சேனல் எல்லாம் கீழே வந்து டைம் வந்துச்சு. இப்ப போன் வந்தாலே எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் டைம் ஜோன்ல இருக்கு. இப்போ போனை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம டயத்துக்கு வேணுங்கிறக்காட்டி நம்ம என்ன பண்றோம், வாட்சை வேணா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறோம். வீட்டுல வாட்ச் இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறோமா இல்லையா? ஒரு 10 நிமிடம், ஒரு சில இடங்கள்ல அரை மணி நேரம் கூட வச்சிருக்காங்க. இருக்கா இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளிநாடுகள்ல பார்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெளிநாடு நம்ம போறோம் அப்படின்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு. சரிங்களா? அப்போ நம்ம அங்க எந்த ஊர்ல இருந்து பிரச்சனை வந்து கேட்கப்பட்டாலும் சரி, ஃபாரின்ல இருந்து கேட்கறாங்க உங்ககிட்ட ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் வேற எந்த ஊர்ல இருந்து வேணாலும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து கேட்கப்படும். அந்த மாதிரி கேட்டாலும் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரோட டைம் தான் நீங்க போட்டு பிரச்சனை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்து எப்ப கேட்கறாங்களோ அப்ப வந்து அந்த பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. கேள்வி வந்து எப்ப கேட்கறாங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சாதாரணமா ஒரு டைம்ல கேட்பாங்களே, சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா நீங்க அவங்க எதுவுமே கேட்கல, பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னா நீங்களே ஒரு டைம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அல்லது வந்து அவங்க ஒரு கேள்வி இந்த மாதிரி இருக்கு சார் அப்படின்னா வச்சுக்கோங்க,
அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் அப்படிங்கிறத நோட் பண்ணிப்போம். எப்பவுமே இந்த பிரசனத்துடைய தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்வி வந்து எப்ப உதயமாகுதோ அப்ப வந்து பதிலும் வந்து உதயமாயிருக்கும். கேள்வி எப்போ உதயமாகுதோ அப்ப அதுக்கு உண்டான பதில் அப்படிங்கிறது வந்து உதயமாகுது அப்படிங்கிறதா தத்துவம். சரிங்களா? அப்போ நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம்ல வேணாலும் இருக்கலாம். இப்ப நீங்க இங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சென்னையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சென்னை அப்படிங்கிறத மாத்தணும். சரிங்களா? சென்னை அப்படிங்கிறது அந்த இப்ப நம்ம ஜாதகம் பயன்படுத்தும் போது எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த ஊரை வந்து பிறப்பு ஊரா எடுக்கிறோமா இல்லையா, பர்த் பிளேஸ் அப்படின்னு எடுக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி வந்து பிரசன்ன ஊர்ல நீங்க எங்க இருக்கீங்களோ, இப்ப சென்னையில இருந்து பெங்களூர் போயிட்டீங்க, அப்ப பெங்களூர் தான் வந்து இருக்கிற மாதிரி நீங்க வச்சுட்டு கணக்கு போடணும். இப்ப நீங்க வந்து ஹைதராபாத் போயிட்டீங்க, ஹைதராபாத் அப்படிங்கிறது நீங்க இதா வச்சுக்கணும். எந்த ஊர்ல வேணாலும் வந்து கேள்வி கேட்கலாம். ஆனா நீங்க எந்த ஊர்ல அப்ப இருக்கீங்களோ அந்த கேள்வி நீங்க கேட்கும் போது எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர்ல தான் அந்த டைம் அப்படிங்கறது நீங்க வந்து எடுத்து. சரிங்களா? ஆரம்ப காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில சமயங்கள்ல இந்த போன்ல எல்லாம் பேசுவாங்க இல்லையா, எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரே இதுல வந்து கணக்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கூட சில மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. அதனால அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாடுகள்ல இருந்து வந்தாலும் இந்த நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அதை மட்டும் டைமா எடுத்து நீங்க இது பண்ணிக்கோ, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப ஒரு சில சமயங்கள்ல வந்து பகலுக்கு வந்து ஒரு 11.5 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு அரை மணி நேரம் கம்மியா வருமா வராது? இதை வந்து எப்படி 12 ராசிக்கு வந்து பிரிச்சு கொடுக்கறது? இது என்ன பண்ணணும் அப்படின்னா, மணியை வந்து நிமிடமா மாத்திரணும். இப்ப 11 மணிய நிமிடமா மாத்தணும் அப்படின்னா 11 × 60 660 30 நிமிடம் அப்படிங்கிறது 30 நிமிடம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோ. 690 நிமிடங்கள். 690. இப்ப 690 டிவைட் பை 12. யாராவது ஒருத்தன் கால்குலேட்டர்ல போடுங்க. 58 நிமிடங்கள் வருது சார் ஆவரேஜா. 58 ஆவரேஜ்ல 58 புள்ளி எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் சொல்றேன். 58 புள்ளி எவ்வளவு வருது? சார் 57 84 57.5. சரி, ஓகே. 57.84 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து 58 நிமிடம் அப்படிங்கறத ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறது 58 நிமிடமா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு 57.0 அப்படிங்கிறது வருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 57.5ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க 57 நிமிடமா வச்சாலும் சரி, 58 நிமிடம் வச்சாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கு. பிரசன்னம் ஆகும்போது அவங்க அந்த கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அமையும். அதனால இதனால பிரசன்ன பலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தவறாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே சரிங்களா? அதுக்காக தான் இதை சொல்றேன். நீங்க எக்ஸாக்டா நீங்க வந்து கணிக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதையும் வந்து ஒரு இதா வந்து தெரிஞ்சுக்கோ. இதை ரவுண்ட் ஆஃப் பண்றேன். இப்ப இந்த நீங்க எதை வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்றீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துரு. ராசிக்கு பிரிக்கும் போது இப்ப காலையில கழியக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துரு. இப்ப இந்த அரை நிமிடம் 1 நிமிடத்துல பெரிய அளவுல உங்களுக்கு மாறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வராது. நல்லா புரிஞ்சுக்கோ. காரணம் புரியுதுங்களா எதுக்காக சொல்றேன் அப்படின்ட்டு? ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. நான் வந்து கணிதத்துல பயங்கரமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ரியலா வந்து என்ன இருக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா நீங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதை பத்தி பரவாயில்ல. சரிங்களா? உதயம் அப்படிங்கிறது உயிர் போன்றது அப்படின்னு சொல்லிட்டோம். இது என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மறக்கக்கூடாது. ஒரு பிரசனத்துடைய உதயம் அப்படிங்கிறதா வந்து அந்த பிரசனத்துடைய அதான் லக்னம் மாதிரி, அதுல இருந்து அந்த பாவ ரீதியா நம்ம கட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து பயன்படுத்தும். சரிங்களா? உதயம் அப்படிங்கிறது எப்ப வந்து முக்கியமோ அதே மாதிரி உதய அதிபதியும் வந்து முக்கியம். சரிங்களா? உதயம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். உதய அதிபதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இப்ப இதே பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரசனை எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஒரு 11:15 வந்து ஒருத்தர் வந்து பிரச்சனை பார்க்க வர்றாரு அப்படி வச்சுக்கோங்க. காலையில வந்து ஒரு 11:20 ஒரு பிரச்சனை பார்க்க வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன உதயம் என்ன ஆறுடம் வருது? உதயம் வந்து மகர உதயம் வருதுங்க சார். ஓகே, ஆறுடம் அதே மகர ஆறுடம் தான் சார். மகர உதயம் இங்க வந்து உதயம் 11:20 அப்படிங்கிறது எப்பவுமே முடிஞ்சிருச்சு. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லது அவங்க வந்துட்டாங்கன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த நிமிடத்தை நோக்கி அது வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு.
அதனால சிம்ம ஆறுடத்துல வந்து இது இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோம். சரிங்களா? இப்ப இந்த ஆறுடத்தை ஆரம்ப காலத்துல பயன்படுத்தும் போதும் அவங்க வர்ற டைம்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க டக்குன்னு அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்லயே ஒருத்தவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சில சமயத்துல அந்த மாதிரி வர்றாங்களா இல்லையா? கரெக்டா அந்த டைம் இப்ப நீங்க பார்க்கும்போது அந்த இது முடிஞ்சிடும். அல்லது நீங்க இப்ப வாட்ச்லயே இப்ப இந்த மொபைல்லே பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 8:42 இருக்கு, கரெக்டா வந்து 9 மணி அப்படிங்க முடியுது. அப்பதான் நீங்க பிரச்சனை பாக்குறீங்க அப்படின்னா 9 மணி அப்படிங்கிறது முடிஞ்சதுன்னு அர்த்தம். 9 மணி 1 நிமிடம் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ 9 மணி அப்படின்னா ஆறுடம் வரும்போது ஆறுடம் அப்படிங்கிறது மேஷத்துல வரும். ஜாமம் அப்படிங்கிறது 3ஆவது ஜாமமுடைய தொடக்கம் அப்படின்னு அர்த்தம். காரணம் புரியுதுங்களா? ஜாமமும் மாறுமா மாறாதா? மாறும் சார். அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நோட் பண்ணி சரி. ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக இதை வந்து சொல்றோம். ஜாமம் மாறும்போது காரணம் புரிஞ்சுக்கும். ஓகே, இப்ப இதை அழிச்சிடலாம். இப்ப பாருங்க, ஒரு 11:45 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரிய அஸ்தமனத்துல இருந்து சூரிய உதயத்தை கழிச்சிங்க அப்படின்னா பாருங்க, சூரிய உதயம் சூரிய உதயம் வந்து ஒரு 6 இது இருக்கு. சூரிய அஸ்தமனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இது சூரிய அஸ்தமனத்தை வந்து ரயில்வே டைமா மாத்தும் போது 12 மணி நேரத்தை கூட்டிருங்க. ரொம்ப சிம்பிள் தான். 18 மணி 30 நிமிடம் அப்படின்னு வருது. இதுல வந்து இது எவ்வளவு நிமிடம் வருது? 12 மணி நேரம் 10 நிமிடம் வருது. 12 மணி நேரம் 10 நிமிடம் அப்படின்னு வருது. இப்ப பாருங்க, 12 மணி நேரம் 10 நிமிடம் அப்படிங்கிறத பாருங்க, இத நிமிடமா மாத்தும் போது 720 எவ்வளவு வருது? 720 சார். 720 பிளஸ் வந்து ஒரு 10 ஆட் பண்ணீங்க. இந்த 10 நிமிடத்தை ஆட் பண்ணீங்கன்னா 730 வருது. இதை 12 ராசிக்கு பிரிச்சு கொடுங்க. எவ்வளவு வருது? 60.8 வருது சார். மேனுவலா சொல்றேன், நான் கால்குலேட்டர் போடல. 60.83 60.83ங்களா? 61. இப்ப பாருங்க, இதை வந்து 61 ரவுண்ட் ஆஃப் பண்ணி, அதனால மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வராது. 60 அப்படின்னு நீங்க பண்ணீங்கனாலும் பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. சரிங்களா? இதுல நீங்க அந்த புள்ளி விவரத்துல நீங்க வந்து பெருசா நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கும். ஓகே, இதை அழிச்சிடலாமா? ஓகே, இதே மாதிரிதான் சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்ப அடுத்த நாள் இப்ப இரவுல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளுடைய சூரிய உதயத்திலிருந்து அதுக்கு முந்தின நாளுடைய சூரிய அஸ்தமனம் இருக்கு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா கழிக்குது. அது கூட ஒரு 12 மணி நேரம் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கும். அதனால தவறுகள். சரிங்களா? இல்ல, இப்ப பாருங்க, இப்ப வந்து 6:20 வந்து சூரிய அஸ்தமனம் ஆகுது. இங்க வந்து 6:45 சூரிய உதயம். இங்க பகலுக்கே வச்சுக்கோங்க, சூரிய அஸ்தமனம்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த மாதிரி கழிக்க தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப 6 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப 20 இருந்து 45 20 கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. 25 இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. இல்லாட்டி வந்து 7:20 8:20 9:20 10:20 11:20 12:20 1:20 2:20 3:20 4:20 5:20 6:20 12 அப்படிங்கிற மாதிரி நீங்க கணக்கு வச்சீங்கனாலும் பரவாயில்ல. எந்த மாதிரி கணக்கு வச்சீங்கனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து இந்த கணிதம் அப்படிங்கறத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ரொம்ப பேசிக்கான விஷயம் என்ன அமைப்பு அப்படின்னா, ஒரு சூரியன் வந்து ஒரு ராசியில
ஒரு நாளைக்கு ஒரு பாகை அப்படிங்கறது வந்து கடக்குது அப்படிங்கறதுதான் பேசிக்கு. சூரியன் எந்த ராசியில இருக்கோ அந்த ராசியில தான் வந்து பாத்தீங்கன்னா தொடங்குறாரு அப்படின்னு ஒரு பேசிக். அந்த ரெண்டை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னாவே போதும். சரிங்க. இப்ப அந்த ஒரு சில நம்மளோட வீடியோல கூட ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு 10 பாகை அப்படின்னா 10ஆம் தேதி அப்படின்னு எடுத்தா 10 பாகை கழிக்காதீங்க, 9ஆம் பாகை அப்படின்னு சொல்லி கழிங்க. நாங்க இந்த 2 நிமிடத்தை 12 ராசிக்கும் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 120 செகண்ட், 10 செகண்ட் வரும். 120 செகண்ட் டிவைடட் பை 12 ராசி 10 செகண்ட் வருமா? 10 செகண்ட் வருமா? இந்த செகண்ட் வச்சுக்கோங்க. இந்த 10 செகண்ட்ல பெருசா உங்களுக்கு நீங்க பாக்குறதுக்குள்ள 10 செகண்ட் அப்படிங்கிறது ஆயிடும். அதனால ரொம்ப நான் துல்லியமா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கடிதம் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது. நான் அவரும் கூட இந்த வீடியோ அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், நம்ம முழுமையான கவனம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லக்கூடிய இதுல இருக்கணும். பேசிக்ல வந்து சில விஷயங்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? இப்ப உதயம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம். உதயம்ங்கிறது உயிர் போன்றது. உயிர் போன்றது. அது அதை புரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும். உதயம் அப்படிங்கிறது உயிர் போன்ற ஒவ்வொரு பிரசனத்துடைய உயிர் அப்படிங்கிறது அதுதான். அதை வச்சுதான் அந்த உதயாதிபதி வச்சுதான் நிறைய விஷயங்கள் நம்ம அப்படிங்கிறது பார்ப்போம். ஆருடம் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லியிருக்கோம்? முக்கியமா தெய்வ பலம். நீங்க கேரளா போய் யாராவது பிரசனம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆருட வேதை இருந்துச்சுனாவே அவங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. பிரசனத்தை வந்து அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் வாங்க அதுக்குள்ளது தெய்வ வழிபாடுகள் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சுட்ருவாங்க. இதை பண்ணிட்டு வா, அல்லது இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடு, அல்லது இந்த கோயிலுக்கு வந்து இந்த தானம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சு, அந்த கோயிலுக்கு வந்து ஒரு சந்தனத்துல வந்து அபிஷேகம் பண்ணிடு, அந்த கோயிலுக்கு வந்து நெய் வாங்கி கொடு, அந்த கோயிலுக்கு வந்து வஸ்திர சாத்தி விடு, அந்த மாதிரி வந்து ஒரு பரிகாரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க தொடங்குவான். அதுக்கப்புறம் வான்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு பிராப்தம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, போய் பார்ப்பாங்க. சரிங்களா? அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லா வகையான பிரச்சனை முறைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிகார முறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுலயும் வந்து பரிகார முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அதை கத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எளிமையா இருக்கும். பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மனோநிலையில ஒரு மாற்றம். இப்ப என்ன வீக்கா இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் அந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்றோம். இப்ப ஒரு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய மனோநிலையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுமா ஏற்படாதா? கண்டிப்பா சார். இதை செஞ்சுட்டோம் நமக்கு அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து பிறக்கும். இப்ப சாதாரணமா சொல்றேன் பாருங்க, இப்ப எல்லாத்துக்குமே வந்து ஊறுகாய் பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஊறுகாய் பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? இப்ப 4 ஊறுகாயுடைய பேர் அப்படிங்கறது சொல்லுங்க. 4 ஊறுகாயுடைய பேர் சொல்லுங்க. மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய், பூண்டு, நார்த்தங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய். ஓகே ஓகே. இப்ப இந்த வார்த்தை அப்படிங்கிறது சொல்லும் போதும் இப்ப நார்த்தங்காய் ஊறுகான்னு சொன்னீங்கன்னா இப்ப இது வரைக்கும் நீங்க முன்னாடி பார்த்த விஷயங்கள் நார்த்தங்காய் ஊறுகாய் எங்கேயா சாப்பிட்டுருந்தீங்கன்னா மனசுல வருமா வராதா? கண்டிப்பாக வரும் சார். வரும் சார். நார்த்தங்காய் ஊறுகாய் எங்கேயா பாத்திருக்கீங்க? மாங்காய் ஊறுகாய் எங்கேயா பாத்திருக்கீங்க? இப்ப ஆச்சி மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சூப்பரா இருக்கும், அன்னபூர்ணா மாங்காய் ஊறுகாய் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உங்களுடைய மனசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நினைப்பு அப்படிங்கிறது வருது. எங்க சாப்பிட்டீங்களோ அந்த நினைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருது. நாக்குல வந்து ஒரு எச்சில் அப்படிங்கிறது ஊறுதா இல்லையா? இதுக்கு வந்து அதோட எதிர்வினை அப்படிங்கிறது நாக்குல கொடுக்குதா இல்லையா? அதுதான் அந்த பரிகாரத்துடைய தத்துவம். இது புரியணும். சரிங்களா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. அதே மாதிரி இந்த ஜாமக்கோல் பிரச்சனை ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தீர்வு அப்படிங்கிறது உண்டு. நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். சரிங்களா? அதனாலதான் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கொல்லும் அப்படிங்கிற தன்மையிலேயே வந்து இருக்கு. சரிங்களா? அப்புறம் கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசனம் பாக்குறீங்க அப்படின்னா நேர்மறையான தன்மையோட பிரசனம் பார்க்க பழகிக்கும். நேர்மறையா வந்து அந்த பிரசனத்தை வந்து பாத்தீங்கன்னா அணுக பழகிக்கும். எதிர்மறையா ஃபர்ஸ்டே நீங்க பார்க்க பழகிட்டீங்க அப்படின்னா எதிர்மறையா தான் உங்க கண்ணுக்கே தெரியும். எல்லாமே வந்து கண்ணுக்கு அப்படிதான் தெரியும். இது நடக்காது அப்படின்னா நடக்காதே தான் வரும். இப்ப நீங்க ஜாதகம் பார்க்கும் போதே பாருங்க, ஒரே தன்மையுடைய ஜாதகங்கள் ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு இருக்கும், அல்லது ஒரு வாரம் ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கடன் சம்பந்தமா சாயந்தரம் வரைக்கும் கடனே வரும். ஒரு சொத்து தகராறு அப்படின்னா சொத்து தகராறு அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.
வருதா இல்லையா? அதே ஒரு சம்பவங்களுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்களே பாப்பீங்க, நிறைய ஜோதிடர்கள் இருக்கீங்க இல்லையா, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒருவருடைய ஒழுக்கம் சார்ந்து ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கறத பார்க்காதீங்க. கண்டுபிடிக்க முடியாம கிடையாது, அதுக்காக பார்க்காதீங்க. இவர் நல்லவரா இவர் வந்து கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி யாரா கேட்டாங்கன்னா, அல்லது ஒரு கணவன் மனைவி வர்றாங்க, என் கணவர் வந்து என் மேல சந்தேகப்படுறாரு, அல்லது என் மனைவி வந்து என் மேல சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒழுக்கம் சார்ந்த அந்த விஷயங்கள் வரும்போது நீங்க வந்து அதை வந்து பார்க்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒழுக்கம் சார்ந்து எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்கூடாது. இதுக்கப்புறம் திருட்டு பிரசனம் யாரா கேட்டாங்கன்னா, தெரிஞ்சவங்களா இருந்தா திருட்டு பிரச்சனை நான் ஒரு சில விதிமுறைகள் அப்படிங்கிறத பாக்குறேன். தெரியாதவங்க யாராவது ஒருத்தங்க திருட்டு பிரச்சனை கேட்டாங்கன்னா தயவு செய்து பாக்குறேன். காரணம் புரியுதுங்களா? தெரியாதவங்க யாராவது திருட்டு பிரச்சனை ஒரு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க தயவு செய்து பாக்காதீங்க. காரணம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னு சொல்றேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல நான் வந்து பார்க்கும்போது ஒரு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவே வந்து எடுத்துட்டாங்க. அந்த பையனுடைய பணத்தை அவங்க அம்மாவே வந்து எடுத்துட்டாங்க. கரெக்டா ஆப்போசிட் வந்து உட்கார்றாங்க, பணம் காணன்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நான் காமிக்கிறேன். பணத்தை வந்து அவங்க அம்மாவே எடுத்துட்டாங்க, நம்ம கிட்ட வந்து தைரியமா உட்கார்றான். யார் எடுத்தாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இப்ப இந்த மாதிரி இருக்கு, கண்டுபிடிப்பாங்களா என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அழகா வந்து அவங்க கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் எடுத்திருக்காங்க. சார் இந்த மாதிரி பணத்தை காண சார், யாருமே போய் வரல சார், அவங்க அம்மா தான் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி எடுக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வெளிப்படையா சொல்ல முடியுமா நீங்க தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? சொல்ல முடியாது. சொல்லலாமா? சரிங்களா? அதனால பல்வேறு வகையான பிரச்சனைகள் பின்விளைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால அந்த பையனை மட்டும் வெளியே அனுப்பிச்சு எடுத்துருந்தா கொடுத்துருங்கன்னு மாதிரி சொல்லிட்டேன். அந்த அம்மாட்ட மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். பாத்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னங்கம்மா ஆச்சு, என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா, என் பொண்ணு வந்து கஷ்டத்துல இருக்கா, பீரோல வந்து பணம் இருந்துச்சு, அதனால என் பொண்ணுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன். இவனே ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் கொடுக்கலைன்ட்டான், அதனால எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க திருட்டு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்ப காணாம போன பிரச்சனை இப்ப யாராவது ஒருத்தங்க கேட்பாங்க, உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க உங்களுக்கு முன்னையே தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க, எனக்கு வந்து யாருமே வந்து தெரியாது, இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு தெரியாது, சும்மா அவங்கள போன்ல கான்டாக்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா தயவு செய்து அதுக்கும் பார்க்காது. காரணம் புரியுதுங்களா எதுக்காக சொல்ல வர்றேன்ட்டு? அதன் மூலியமாக பல வகையான பின்விளைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? தெரிந்தவர்களுக்கு இதை மட்டும் பாருங்க, தெரியாதவங்களுக்கு தயவு செய்து பார்க்க. ஏன்னா எப்பவுமே உங்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பாட்டு திருட்டு பிரச்சனை பாக்குறேன்ட்டு போயிட்டு பின்விளைகள் வருமா வராதா? கண்டிப்பா. சரிங்களா? இதுக்கப்புறம் திருமண பொருத்தம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை பாத்துருங்க. இப்ப 2 பேர் வர்றாங்க, இப்ப ஆண் பெண் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஆண் வீட்டுல இருந்து வர்றாங்க, ஒரு பெண் வீட்டுல இருந்து வர்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தாங்க வர்றாங்க, பெண் வீட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்னா ஒரு பெண் ஒரு பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா பையன்ல ஏதோ ஒரு வகையா ஒரு சின்ன 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 இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜாதக ரீதியா சில மிஸ்டேக் இருக்கு, அல்லது நீங்க பிரச்சனை போடுறீங்க, அவங்க ஏதோ ஒரு வகையா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தவறா இருக்கு அப்படி வச்சுக்கலாம், அல்லது அவர் ஏதோ லவ் பண்றாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்ப அதை வந்து டைரக்டா பிரசன்னத்துல பார்க்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தயவு செய்து சொல்லிடாது. இதன் மூலியமா பாதிக்கப்பட போறது நீங்க தான். நான் வந்து அங்க வந்து நான் அப்படி பிரச்சனை பார்ப்பேன் இப்படி பிரச்சனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை தயவு செய்து கெடுத்துக்காது. காரணம் புரியுதுங்களா ஏன் சொல்றேன்ட்டு? புரியுது சார். ஒரு சாராருக்கு நல்லவராயிரும், ஒரு சாராருக்கு கெட்டவராயிரும். ஆமாங்க. அதனால பொறுத்த இல்லைங்க, நீங்க எங்கேயோ வேற பக்கம் கூட பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. பொதுவா வந்து இந்த மாதிரி வரக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு 10-20 ஜாதகம்லாம் வரும். அதெல்லாம் அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். நீங்க அதை வந்து பார்த்து அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது. சரிங்களா? இதுக்கெல்லாம் காரண காரியமா இருக்கு. ஏன்னா நீங்களும் ரொம்ப முக்கியம், இப்படி மாணவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரிஞ்சவங்களுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோம். அதுக்கு என்னெல்லாம் எப்படி எல்லாம் பார்க்கணும், அதுக்கு சில விதிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்குலாம் நான் சொல்லி தரவே இல்லை. ஏன்னா இப்ப நீங்க ஒரு வித்தையை கத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கம்மல் இருக்க மாட்டீங்க, நீங்க போய் ஏதாவது ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க.
இப்ப ஏதாவது ஒரு மந்திர வித்தியே கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மந்திர வித்தியை சித்தி ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி ஏதோ ஒரு பிரயோகம் பண்ணி பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பா சார், பாபா படத்துல வர்ற மாதிரி யூஸ் பண்ணிடுவோம். பாப்பாங்க ஐயா, பாப்போம். கண்டிப்பா பாப்பீங்க. அதனால கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பிரச்சனை வராத மாதிரி நீங்க சேஃபா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இப்ப நிறைய இப்ப சம்மந்தம் இல்லாத கேள்விகளா வருது, என்னென்னமோ கேள்வி வருது பாத்தீங்கன்னா, நம்மளே யோசிக்க மாதிரிதான் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த விஷயத்துல கூடுதலான ஒரு கவனத்துல வந்து பாத்தீங்கன்னா இருங்க. இல்ல நான் வந்து சும்மா கம்ப சுத்துறேன்னு சொல்லி சுத்திடாதீங்க தயவு செய்து. சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு சமையல் பண்ணி பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தங்க ஒரு பெண்மணி வந்து சமைக்க பழகிட்டாங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்ப வீட்டுல எவ்வளவு அரிசி இருக்கும்? ஒரு ஸ்வீட்டே பண்ணி பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அல்லது ஒரு சாப்பாடு பண்ணி பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க சமைச்சிட்டே இருப்பாங்களா? இல்லைங்க சார். இல்ல. அந்த வேலைக்கு எதுக்காக எப்பப்பெல்லாம் சமைப்பாங்க? எப்ப தேவையோ அப்போ சமைப்பாங்க. எப்ப தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு இதா இருக்கா இல்லையா? இருக்கு சார், இருக்கு. இப்ப ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சக்கரை இருக்கு, வேற பொருள் மத்த பொருள் எல்லாம் இருக்கு, நான் பாட்டு சும்மா செய்யறேன்னு சொல்லி செஞ்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? கான்செப்ட் புரியுதா இல்லையா? இத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வோட ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பிரச்சனை போட்டு பாத்தீங்கன்னா பரவாயில்ல, அல்லது இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட போடும், தெரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப காலத்துல இருக்கும்போது இது என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வந்து பார்க்கலாம். அதை பத்தி பரவாயில்ல. இப்ப இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து இப்ப இறப்பு சம்பந்தமா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஒரு அம்மா கேட்டுச்சு, சரி எங்க மாமியை எப்பதான் சார் இறப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கேட்டா, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு கேட்கலாம். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அதனால இந்த கேள்வி கேட்கறேங்கன்னு சொல்றாங்க அவங்க. அந்த மாதிரி இறப்பு சம்பந்தமா வந்து தயவு செய்து வந்து பாக்க. சரிங்களா? காரணம் புரியுதுங்களா? எதுக்காக சொல்ல வர்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால எதுக்கெல்லாம் நம்ம பார்க்கணும், எதுக்கெல்லாம் பார்க்க கூடாது, ஒரு ஃபில்டர் பண்ணிக்கோங்க தயவு செய்து. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பத்திலேயே ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லாட்டி வந்து தேவையில்லாத ஒரு பின்விளைவுகள் அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திப்பீங்க. அதனால ஒரு கலை அப்படிங்கிறது நீங்க கத்துக்கும் போதும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இதோட நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். இப்ப யாராவது ஒருத்தவங்க ரோட்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்க சும்மா எல்லாம் ஆய்வு பண்ணாது தயவு செய்து. உங்க எனர்ஜி லாஸ் தான். அவங்க நல்லவங்களா, இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? அதனால கூடுமான வரைக்கும் இந்த வித்தையை வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமாக நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க, நல்ல விஷயத்துக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி 4 பேருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? நிறைய பேருக்கு காப்பாத்தி விட்டுருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன் சார், அந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பிசினஸ் இப்ப இந்த காலகட்டத்துல பண்ணீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனத்துல அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த டைம்ல போய் இந்த டைம் பண்ணாதீங்க சார்ன்னு சொல்லலாம். இப்ப அதுக்கு ஏதாவது பிரச்சனமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், இவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னாலும் அந்த பிரச்சனை வந்து காமிச்சு கொடுக்குன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா நேத்து? அந்த மாதிரி ரூல் வரும்போது இப்ப கொஞ்சம் தகுதி இல்லாம இருக்கு சார், கொஞ்சம் அனுபவம் அதுக்கு அந்த மாதிரி கத்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கணும். எப்பவுமே அந்த சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து அவங்களை ட்ரீட் பண்ணணும். சும்மா நான் வந்து பிரச்சனை பாக்குறேன், இது நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா இல்லையா? அப்படிங்க அவங்க எப்படி கேள்வி கேட்கறாங்களோ அதோட தன்மைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லணும். கேள்வியுடைய தன்மையை நல்லா வந்து உள்வாங்கணும். ஆரம்ப காலத்துல வரும்போது ஒரு கேள்வி வந்து முதல்ல எழுதிருங்க, தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எழுதிருங்க. கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் வந்து கேட்கலாம், எனக்கு வந்து அரசியல்ல வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி வருமா இல்லையா? எனக்கு அரசியல்ல வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதான்னு கேட்கிறாரு. இன்னொருத்தர் வர்றாரு, அதே அரசியல் சம்பந்தமா கேட்கிறாரு, சரி எனக்கு அரசியல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கா சார் அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கப்புறம் இதே கேள்வி வந்து எனக்கு அரசியலுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கு. 3க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரே கேள்விதான்.
கேட்கிற தோரணை அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? இருக்குங்க சார். இருக்கு சார். ஒரே பிரச்சனை தான் பார்க்க போறீங்க, ஒரே பிரச்சனை தான் பார்க்க போறீங்க. அப்ப நீங்க ஒவ்வொருத்தர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிற, எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோட நீங்க வந்து சொல்லணும். இப்ப எனக்கு கிடைக்கவே கிடைக்காதான்னு வச்சுக்கோங்க, அவரே ஒரு விரக்தியில இருக்காருன்னு அர்த்தம். உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கேள்வி உதயமாறப்ப பதிலும் உதயம் ஆயிருச்சு. உதயம் ஆயிருச்சு. அதெல்லாம் பாப்போம். அந்த மாதிரி எந்தெந்த கேள்வி எனக்கு வந்து வித்தியாசமான கேள்விகள்லாம் இருக்கு, அதெல்லாமே நீங்க வந்து பாப்பீங்க. நல்லா சொல்றேன். உதாரணமா நீங்க இந்த 2வது நாள்ல இருக்கீங்க, அதனால ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். இதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நண்பர்களா இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையா சம்பந்தம் இருக்கான்னு மட்டும் கேட்டுட்டு நீங்க வந்து பிரச்சனை பார்க்க ஆரம்பிங்க. ஒன்னு ரத்த சொந்தங்களா இருக்கலாம், அல்லது வந்து நட்பு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரத்த சம்பந்தமா இருக்கலாம், ஒரு நண்பர்களா கூட இருக்கும், அவங்களுக்காக கூட ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படலாம். இப்ப சம்பந்தம் இல்லாம வந்து யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, காரணம் புரியுதுங்களா? இப்ப சம்பந்தம் இல்லாம, இப்போ புரியுது இல்லையா? சம்பந்தம் இல்லாத கேள்வி எத்தனையோ வருமா வராதா? கண்டிப்பா வரும் சார். கண்டிப்பா வரும். அந்த மாதிரி வந்து அதை அவாய்ட் பண்ணிருங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் பாக்குறது இல்லைன்னு சொல்லிருங்க, தைரியமா சொல்லுங்க, அதனால தப்பே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது நம்மளுக்கு கிடைக்க போகுது, அவங்களுக்கு ஏதாவது சொல்லும் போது கூடுமான வரைக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோ. நேர்மறையான கேள்வியா எதிர்மறையான கேள்வியா, எப்படி இருக்கு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வந்து அமைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் போட்டோம் இல்லையா, அந்த டைம் மட்டும் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முழுமையான ஒரு ஜாம கட்டம் அப்படிங்கறத நம்ம வந்து அமைச்சு பார்க்கலாம். சரிங்களா? எப்படி இருக்கும் அப்படிங்கறத அமைச்சு பார்க்கலாம். ஓகே சார், ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்க சார். அந்த டேபிள்ல இருந்து உதயம் இருக்கிற மாதிரி மேக்சிமம் அதுல எல்லா உதயமே அதுல வந்துருச்சு. இப்ப இரவுக்கு நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு முழுமையான ஒரு ஜாம கட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து அமைச்சு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, டைம் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க சார். 85. இந்த டைமே போட்டுக்கலாமா? ஓகேங்க. ஓகே, மிஸ்டர் ராசிகளை அடைக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, 8:55. என்ன டைம்? சாரி, இன்னைக்கு என்ன கிழமைங்க? செவ்வாய்க்கிழமை. 8:55 PM டைம் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் வந்து ஜாமத்தை அடைங்க. 8:55 அப்படிங்கிறது எந்த ஜாமத்துல வருது? 2வது ஜாமம். 2வது ஜாமம். சரிங்களா? 9 மணி வரைக்கும் 2வது ஜாமம் தானே. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து 2வது ஜாமான இங்க இருப்பார். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் என்ன வருது? குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், ராகு, சூரியன். ஓகே, இதுக்கப்புறம் நேத்து ஒரு விதி சொன்னேன், எந்தெந்த கிரகம் உச்சமாகும் போது ஜாம கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகம் நீச்சம் அடையும் அப்படின்னு நேத்து சொன்னேன். அதை யாரா சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா? குரு உச்சமானால் சூரியன் நீச்சமாகும், சுக்கிரன் உச்சமானால் செவ்வாய் நீச்சமாகும், செவ்வாய் உச்சமானால் சுக்கிரன் நீச்சமாகும். வைஸ் வெர்சா. இந்த 2 விதி சொன்னீங்க. குரு உச்சமாகும் போது சூரியன் நீச்சமாகுது, சூரியன் உச்சமாகும் போது குரு நீச்சமாகும். சரிங்களா? இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாமக்கோள் கிரக பிரசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிற வந்து ஒண்ணு நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஒரு சில ஆசிரியர்கிட்ட நிறைய படிக்கிறாங்க இல்லையா, அப்ப அவங்க எல்லாம் படிக்கும்போது அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிற விதியை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. ஒரே ஒரு பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த புதனு சுக்கிரன் மட்டும் வந்து பரிவர்த்தனையாருக்கு வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பாருங்க, புதன் வீட்டுல சுக்கிரன் இருக்கு, சுக்கிரன் வீட்டுல புதன் இருக்கா? ஆமா சார். இந்த ஒரே ஒரு பரிவர்த்தனைக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த பரிவர்த்தனை அப்படிங்கறத நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டியது. ஏன் பயன்படுத்த வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இப்ப பாருங்க, இந்த சுக்கிரன் இங்க வந்து பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்த மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. இப்ப இந்த புதனுக்கு நேரம் என்ன கிரகம் வரணும்? ராகு வரணும். சுக்கிரன் இங்க மாறிடுச்சுன்னா என்ன எப்படி வரும்? அங்க என்ன கிரகம் வரும்? இந்த ஜாம கிரகங்களே கொலாப்ஸ் ஆயிரும். ஆமா,
அதனால ஒரே ஒரு பரிவர்த்தனைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செய்து பரிவர்த்தனை அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு. ஓகே, சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு விதி அப்படிங்கறது சொன்னேன் நேத்து, அதையும் சொல்ல மறந்துட்டீங்க. பரவாயில்ல. உபய லக்னத்தை பத்தி ஒரு விதி அப்படின்னு சொன்னா இல்லையா நேத்து? உபய லக்னத்துல ஒரு கேள்வி உதயமாச்சுன்னா என்ன அமைப்புன்னு சொன்னோம்? ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு உபய லக்னத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அல்லது இது ஏற்கனவே நடந்ததா இருக்கும். ஒண்ணு பழங்காலத்துல நடந்திருக்கலாம், அல்லது இறந்த காலத்துல நடந்திருக்கலாம், அதை கடந்து வந்திருக்கலாம், அல்லது இப்பதான் ஃபர்ஸ்ட் கடக்க போறாருன்னா அவரும் பல முறை வந்து எதிர்காலத்துல கடக்க போறாரு அப்படின்னு. கான்செப்ட் புரியுதா இல்லைங்களா? இத புரிஞ்சுக்கோ. நேத்து சொன்னோம், யாரா சொல்லுவீங்கன்னு பார்த்த. பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு இல்லையா நேத்து சொன்னது? இருக்கு சார். அத மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா போதும். ஓகே, இது ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்ப 8:55க்கு அதுல வந்து உதயம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. 8:55க்கு ஆறுட வந்து மீனம், ஆறுட வந்து மீனம். உதயம் வந்து எங்க வருதுன்னு பாருங்க. விருச்சிகம் வந்துருச்சா? பழைய கட்டத்தையே பாருங்க, அதனால பரவாயில்ல. விருச்சிகம். விருச்சிகம் சார். ஓகே, நீ பாருங்க, உதயம் அப்படிங்கிறது விருச்சிகம். நம்ம அப்ராக்சிமேட்டா அந்த 1 மணி நேரம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம போட்டிருக்கோம். பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து இந்த இது வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. இப்ப இதுல உதயம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஆறுட அப்படிங்கிறது எங்க இருக்கு? மீனம்ல இருக்கு. இப்ப இந்த கட்டத்தை மட்டும் வச்சுட்டு கவிப்பு எங்க வரும்னு சொல்லுங்க பாக்கலாம். ஆறுடம் முதல் உதயம் வரை எண்ணணும். 1 2 3 எத்தனை வருது? 2 3 4 8ல வருது சார். 9 சார். ஆறுடம் முதல் உதயம் வரைக்கும் எண்ணீங்கன்னா 9 சார். 1 2 3 4 5 6 7 8 9. 6 மணி நேரம் உங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா ஆறுடத்துல இருந்து இதுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது 7ன்னு வச்சுக்கோங்க. 8 9 அப்படிங்கறத கணக்கு வச்சுக்கோங்க. அல்லது எனக்கு திரிகோணம் தெரியும் அப்படின்னா 1 5 9ன்னு வச்சுக்கோங்க. எப்படி வச்சாலும் பரவாயில்ல. ஓகே, ஆறுடத்துல இருந்து உதயம் வரைக்கும் எண்ணீங்கன்னா எத்தனை வருது? 9 வருது. சூரிய வீதி இப்ப என்ன? சூரியன் வந்து இங்க இருக்கு. கவிப்பு எங்க வரும் சார்? மேஷ வீதி சார், ரிஷப வீதி கிடையாது. மேஷத்துல இருந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது கவிப்புன்னு அர்த்தம். சரிங்களா? ஆமா சார். ஆமா ஆமா. இப்ப இங்க நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம போட்டிருக்கோம். இப்ப இங்க பாருங்க, கவிப்பு எங்க இருக்கு? தனுசுல இருக்கு. ஓகே, நம்ம சரியா கணிச்சிருக்கேன்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட் சார், எடுத்துக்கலாம் சார். ஓகே, நம்ம அப்ராக்சிமேட்டா தான் நம்ம கணிச்சோம். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கணிதம் அப்படிங்கிறது சரியா வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால பெரிய அளவுல உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது வரும்போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நல்லா பாருங்க. இப்ப இந்த பிரசனத்துல வந்து உதயத்துல இருந்து ஆறுடம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. எத்தனாம் இடமா இருக்கு? 5ஆம் இடமா இருக்கு. 5ஆம் இடமா இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசனத்துல வந்து 6 8 12ல வந்து ஆறுடம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஆறுட வேதை அப்படின்னு பேர். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு தான் நம்ம பிரசனத்தை பாக்குறதுக்குள்ளேயே நம்ம வந்து போகணும். ஒரு பிரசனம் பாக்குறீங்க, அதுல வந்து ஒரு பிரசனம் போடும் போதே உதயத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா 6 8 12ல வந்து ஆறுட அப்படின்னு அமைஞ்சது அப்படின்னா ஆறுட வேதை அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வேதைன்னு அர்த்தம். 8ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ஒரு கடுமையான வேதை அப்படின்னு அர்த்தம். 6ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருந்தா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து உண்டு அப்படின்னு அர்த்தம்.
ஒரு சில சமயங்கள்ல இது நம்ம பண்ணாட்டி கூட வேற யாராவது ஒருத்தர் கூட அதை அந்த வச்சு அந்த காரியம் அப்படிங்கறத நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஒரு சில சமயங்கள்ல இப்ப 6ஆம் இடம் அப்படிங்கறது வந்து இப்ப ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பாவ ரீதியா ஆய்வு பண்ணும்போது 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். அதனால அந்த அந்த சமயங்கள்ல அந்த 6 இடம் அப்படிங்கிறது கூட வந்து வேலை செய்யும். 6ஆம் இடத்துல 6 இடம் இருக்கு, அதனால வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒரு கிடைக்கும். இப்ப எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அதோட கொஞ்சம் எதிர்பார்த்த விட கொஞ்சம் கம்மியான சம்பளத்துக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து காமிக்கும். நிறைய உதாரண பிரச்சனைகள் பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. 6 இடத்துல இருந்து உதயம் வந்து உதயத்துல இருந்து 6 இடம் வந்து 6, 8, 12 இருந்துச்சு அப்படின்னா 6 இட வேதைன்னு அர்த்தம். 8ஆம் இடத்துல இருந்தா வந்து கடுமையான வேதை. இதே வந்து 6ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருந்துச்சுன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சில நன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். நம்ம செய்ய முடியாத வேலையை வேற யாராவது ஒருத்தர் வச்சு நம்ம வந்து செய்ய முடியும். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரசன்னம் பார்க்கும்போதே இதை பார்த்துட்டு தான் நம்ம பிரசன்னம் பார்க்கறதுக்கே உள்ள போகும். இது வந்து முக்கியமான ஒரு விதி. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் பாருங்க, 6 இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து 6 இட வேதி இருக்கா அப்படிங்கிறத பாக்குறோம். ஃபர்ஸ்ட் 6 இட வேதி இருக்கான்னு பாக்குறோமா? ஆமா சார். அதை பார்த்துட்டு தான் பிரசனத்துக்குள்ளேயே போனோம். இதுக்கு முன்னாடி சில விதிகள்லாம் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு மட்டும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுல உதய அதிபதி அப்படிங்கிறது யாரு? செவ்வாய். ராசிக்கு அதிபதி நம்ம சொல்றோம் இல்லையா? உதய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கறது எடுத்துக்குவோம். இப்போ உதய அதிபதி வந்து எங்க இருக்காரு? மகரத்துல உச்சமா இருக்காரு. மகரத்துல, அதாவது இதுல வந்து உச்சம் நீச்சம் அப்படிங்கறத மட்டும் பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஆட்சி பலம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சில இடங்கள்ல பயன்படுத்துவோம். உச்சமா இருக்காரு நீச்சமா இருக்காரு அப்படிங்கிற இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோ. நல்லா புரிஞ்சுக்கோ. உச்சமா இருந்தார் அப்படின்னா இப்ப பாருங்க, ஒரு உதயாதிபதி அப்படிங்கிறது எந்த பிரச்சனை வந்து உச்சமா இருக்காரோ அவர் எல்லாத்தையும் வந்து எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாருன்னு அர்த்தம். அவர் கேட்கிற கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தயாரா இருக்காரு, அவர் வந்து அதுக்கு தகுதியானவர் அப்படின்னு அர்த்தம். உதயாதிபதி வந்து நீச்சமா இருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து தகுதி இல்லாம இருப்பாரு, அல்லது வந்து ஒரு பலவீனமான ஒரு மனநிலையில் இருப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு. எந்த ஒரு பிரச்சனத்திலயுமே உதய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உச்சமா இருந்தார் அப்படின்னா அவர் வந்து பலமா இருப்பாருன்னு அர்த்தம். உதய அதிபதி நீச்சமா இருந்தார் அப்படின்னா பலவீனமா இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கும். உதய அதிபதி பலமா இருந்தாருன்னா அவர் எத்தனை அடிச்சாலும் தாங்குவாருன்னு. இப்போ ஒருத்தர் பணம் சார்ந்து நிறைய இழந்துட்டேன் சார், செவ்வாய் உச்சமாகும் போது சுக்கிரன் நீச்சமாகமா ஆகாதா? செவ்வாய் உச்சமா இருக்கு உதயாதிபதி. சுக்கிரன் அப்படிங்கிறது எங்க இருக்கு? நீச்சத்துல இருக்கா? அவர் வந்து ஒருத்தர் சொல்றாரு, சார் இந்த மாதிரி எனக்கு பண இழப்பு நிறைய ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சொல்லும் போது சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்கு, அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி சூழல்ல ஒரு பிரச்சனை கேட்கும்போது, ஏதாவது ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சனை கேட்கும் போதும் உதயாதிபதி வந்து அதாவது உச்சமா இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல இருந்தாலும் அவர் வந்து வெளியே வந்துருவாரு அப்படிங்கறத அது வந்து காமிக்கும். இப்ப பணம் நிறைய இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் அவர் இழந்துட்டாரு அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சீக்கிரமா வெளியே வந்துருவாரு, அல்லது அந்த பிரச்சனைனால அவர் ஒரு பெரிய லெவல பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு. 10 லட்சம் ரூபாய் இழப்பு தான், ஆனா அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறமை ஒரு தகுதி அப்படின்னு கூட எடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உச்சத்துல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு. நேத்து வந்து உபயராசிக்கு சில விஷயங்கள் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து உச்சம் இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். 6 இட வேதைனா என்ன? உதயத்துல இருந்து 6, 8, 12 வந்து பாத்தீங்கன்னா 6 இடம் அப்படிங்கிறது அமையுது. 6 இட வேதை அப்படின்னு பேரு. 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா என்ன வேதைன்னு சொல்லியிருக்கோம்? கடுமையான வேதை. கடுமையான வேதைன்னு பேரு. ஆமா, பரிகாரம் இல்லைங்கிறத விட அவங்களுக்கு வந்து ஒண்ணு தகுதி இல்லாம இருக்கலாம், ஒரு சம்மந்தம் இல்லாத கேள்வியா கூட கேட்கலாம், அல்லது அது நடக்காம கூட போகும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் ஒரு பிரசனத்துல உதய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 6, 8, 12 இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா உதய வேதை அப்படின்னு. உதய வேதை. ஒரு பிரசனத்துல உதய அதிபதி வந்து 6, 8, 12 இருந்தார் அப்படின்னா அது வந்து உதய வேதை அப்படின்னு பேரு.
உதய அதிபதி எப்பவுமே வந்து முக்கியம். எப்படி வந்து உதயம் உயிர் போன்றதோ இதை வந்து நடத்தி கொண்டு போறவர் வந்து இவர் தான். இவர் பலமா இருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே நம்ம பாரம்பரிய ரீதியா நம்ம பார்க்கும்போதும் மற்ற முறைகள்ல பார்க்கும்போதும் லக்னாதிபதி அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறோமா இல்லையா? ஆமா சார். அப்ப அந்த லக்னாதிபதி வந்து நல்லா இருந்தாருன்னா தானே நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நடக்கும். எல்லாத்துக்கும் வந்து அவர் தகுதியா இருப்பாரு, தயாரா இருப்பாரு அப்படிங்கறத காமிக்குமா இல்லையா? பாரம்பரியத்திலேயே நம்ம சொல்றோம் லக்னாதிபதி உச்சமா இருந்தா எந்த ஒரு முயற்சி இல்லாம எந்த வேலையும் வந்து தைரியமா செய்வாருன்னு சொல்றோம். தயாரா இருப்பாருன்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே தயாரா இருப்பாரு, எதிர்பார்த்து இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். இப்ப நீச்சமா இருந்தாருன்னா கொஞ்சம் பலவீனமா இருப்பாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி எடுத்துக்கிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பிரசன்ன முறையிலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆருட வேதை பார்க்கணும். ரெண்டாவது வந்து உதய வேதை அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? புரியுது இல்லையா? இது இதுல ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி சில அமைப்புகள் நம்ம வந்து எடுத்துட்டோம். இதுக்குள்ள உள்வட்ட கிரகம் அப்படிங்கறத நம்ம வந்து அமைக்கலாம். சார் அப்படியே உள்வட்ட கிரகத்தை சொல்லுங்க சார். என்னென்ன கிரகம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உதய வேதை எப்படி சொல்லிடுங்க? புரியல சார். உதய வேதை எப்படி? உதய வேதை ஆருட வேதை உதய வேதைன்னு ஒரு சொல்லுங்க. உதய வேதை அப்படிங்கிறது இதுல உதய அதிபதி யாரு சார்? செவ்வாய். செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ வந்து இருக்கக்கூடாது. சரி, ஓகே. இதுல 8ஆம் இடத்துல இருந்தா கடுமையான வேதைன்னு அர்த்தம். 6, 12ஆம் இடங்கள்ல ஒரு சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்ணும். அல்லது நம்ம வேற யாராச்சும் ஒருத்தர் வச்சு கூட அதை வந்து செய்ய முடியும். புரியுதுங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். எந்த ஒரு பிரச்சனத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உதயம் ஆருடம் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. உதய ஆருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ராசியில இருந்துச்சு அப்படின்னா கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். ஒரு கேட்கிற கேள்வி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். கேள்வியில ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. மற்ற கிரகங்களை பார்த்துதான் நம்ம என்ன முடிவு அப்படிங்கறது வரணும். கேள்வி ஆழமான கேள்வி அப்படின்னு அர்த்தம். நேற்று சொன்னோமா இல்லையா? ஆமா சார். உதயம் பிளஸ் ஆருடம் ஒரே இதுல இருக்காக்க ஸ்ட்ராங்கான கொஸ்டின். ஆமா ஆமா. இப்போ உதய ஆருடம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான கேள்வின்னு சொன்ன ஒரே ராசியில இருந்துச்சுன்னா, உபய ராசியில இருந்துச்சுன்னா அதுலயும் அந்த அதுவும் ஸ்ட்ராங்கான கேள்விதான். கொஞ்சம் அவரோட நிலைப்பாடை வந்து மாத்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? பட் அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். பட் கொஞ்சம் முடிவுகளை வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்குவாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கும். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு பிரச்சனை முறை நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா 3-11 வந்து ஆருடம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு. ஆருடம் அப்படிங்கிறது 3-11 இருக்கலாம். உதய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 3-11 வந்து இருக்கலாம். இது வந்து நல்ல அமைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல பாருங்க உதயாதிபதி எங்க இருக்காரு? 3ஆவது இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல இருக்காரா? உச்சமா வேற இருக்காரா? உச்சமா இருந்தாவே நல்ல அமைப்பு தான். அவர் எதா இருந்தாலும் செய்வாருன்னு அர்த்தம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதயாதிபதி வந்து உச்சமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதயாதிபதி வந்து உச்சமா இருக்காரு. ஒரு எதிர்மறையா உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு எதிர்மறையா ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் அதை போய் செய்வாருன்னு அர்த்தம். ஓகே ஓகே. உதயாதிபதி உச்சமா இருந்தாருன்னா அவர் முடிவு எடுத்துட்டு தான் வந்து வருவாருன்னு, ஸ்ட்ராங்கா இருப்பாரு. நீங்க சொன்னா யார் பேச்சு அவர் வந்து கேட்க மாட்டாரு அப்படின்னு. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கோம். ஓகே. இப்ப பாருங்க, இப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு வகையா பணம் வந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோம். இப்ப இந்த பணத்துக்குரிய காரக கிரகம் அப்படிங்கிறது எது? ஜென்ரலா பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்காக சில விஷயங்கள் சொல்றேன். நம்ம இப்ப இந்த 2வது நாள் தான் இருக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் சொல்றேன். இப்ப பணத்துக்கு உண்டான காரக கிரகம் அப்படிங்கிறது எது? குரு சுக்கிரன். குரு சுக்கிரன் எடுத்துக்கலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம பயன்படுத்தும் போது பணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடிகள்ல வந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து குரு.
லட்சங்கள் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சாதாரணமா வந்து நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடிய பணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கறது எடுத்துக்குவாங்க. லட்சங்கள் வரைக்கும் கோடிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது சுக்கிரன் எடுத்துக்குவோம். கோடிக்கு மேல அல்லது ஒரு 50 லட்சத்துக்கு மேல பெருசா அவங்க நம்ம நினைக்க முடியாத பணம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவா வந்து பாருங்க, இப்ப ஒரு பணம் இழப்புன்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கவிப்பு அப்படிங்கிறது ஒரு கிரகத்தை குறிக்கும், ஒரு பாவத்தை குறிக்கும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆமா சார். இப்ப இந்த பிரசனத்துல வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது எப்படி இருக்காரு? நீச்சமா இருக்காரு. வலிமை குறைவா இருக்காரு. சுக்கிரன் வந்து நீச்சமா இருக்காரு. கவிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? யார கவிச்சிருக்கு? குருவை கவிச்சிருக்கு. 2ஆம் பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா கவிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, இந்த பாவம் அப்படிங்கிறது வந்து உபய ராசியில வருதா இல்லையா? ஆமா சார், வருதா? அப்போ கவிப்பு வந்து பாத்தீங்கன்னா உபயத்தை கவிச்சாலும் அந்த காரகிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா உபய ராசியில் இருந்தாலும் அவர் ஏற்கனவே இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சிருப்பாரு அப்படின்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்காக தான் இது சொல்றேன். அந்த மாதிரிதான் கேள்விகள் வரும்போது அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நாளைக்கு வந்து எப்படி எல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரூல் எல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஜென்ரலா இந்த விதிகள் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா சொல்றேன். இப்ப ஆருட வேதைனா என்ன சார்? உதயத்துல இருந்து ஆருடத்தை கணக்கு, உதயத்துல இருந்து ஆருடம் வந்து 6, 8, 12ஆம் இடத்துல இருந்தா அது வந்து ஆமா 12வது இடத்துல வரக்கூடாது. உதய வேதை. 8வது இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறது கடுமையான வேதை. 8ஆம் இடத்துல இருக்கிறது கடுமையான வேதை. 6, 12 வந்து ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். ஒரு நான் வெளிநாடு போலாமா அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டுல தங்குறது அந்த மாதிரி எல்லாம் குறிக்கும். ஏதாவது ஒரு உள்ளூர் விட்டே நான் வெளியூர் போறேன் அப்படின்னா கூட அது 12ஆம் பாவம் அப்படின்னு கூட எடுத்துக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல சரி ஓகேன்னு கூட அது வந்து சொல்லும். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ உதய வேதை அப்படிங்கிறது என்ன? உதயம் பிளஸ் உதயத்துடைய அதிபதி 6. உதயம் பிளஸ்ஸே கிடையாதுங்க. உதயம் பிளஸ் அப்படிங்கறது சொல்லக்கூடாது. உதய அதிபதி வந்து 6, 8, 12 வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. சரிங்களா? இதே பாருங்க, ஒரு பிரசனத்துல வந்து உதய வேதை இருக்கு, ஆருட வேதை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்வி நடக்குமா? ஒரு கேள்வி நடக்குமா? நடக்காதுன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது உதயத்திலேயே வந்து கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேத்தே சொல்லியிருக்கேன், உதயத்திலேயே கவிப்பு இருந்தா என்னன்னு சொல்லியிருக்கேன். திருப்பி ரிவைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த தவறு வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி. உதயத்துல கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கு வந்து அவர் தவறான கேள்வி அல்லது அவர் எந்த கேள்வி கேட்கிறாரோ அதுக்கு எதிராக வந்து நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் இல்லைங்களா ஐயா? ஆமா, அவருக்கு ஒரு முடிவு பண்ணிருப்பாரு அல்லது ஒரு தவறான ஒரு விஷயத்துல போய் மாட்ட போறாரு அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி இல்லைங்களா ஐயா? அவருடைய அந்த மாதிரி. நன்றி. ஓகே, சரிங்களா? இப்ப உள்வட்ட கிரகங்கள் எல்லாம் சொல்லுங்க. இதை அழிச்சிடறான். ராகு குரு மேஷத்துல, சுக்கிரன் சந்திரன், தேய்பிரை சந்திரன், புதன் சூரியன் சிம்மத்துல, செவ்வாய் கன்னியில், கேது துலாத்துல, கும்பத்தில் சனி கும்பத்தில். சரிங்களா? இப்ப பாருங்க, இது இந்த மாதிரி உள்வட்ட கிரகத்தையும் நம்ம சேர்த்து அடைச்சாதான் நம்ம முழுமையான ஒரு ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது அமைப்பு. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையில இப்ப நீங்க இருக்கிறதுனால உள்வட்ட கிரகத்தை நீங்க போட்டு வந்து பலனே சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் வெளிவட்ட கிரகம் மட்டும் எப்படி இருக்கு, உள்ள பார்க்கும்போது என்ன பாக்குறீங்க, ஆருட எங்க இருக்கு, உதயம் எங்க இருக்கு, அதுக்கப்புறம் கவிப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோ. ஆருட எங்க இருக்கு, உதயம் எங்க இருக்கு, கவிப்பு எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க. உள்வட்டத்துல இந்த 3 விஷயம் தான் நம்ம வந்து பார்க்கணும். பாருங்க, இங்க உதயத்தை பார்க்கணும், ஆருட வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும், கவிப்பு எங்க இருக்குன்னு பார்க்கணும். மற்ற கிரகங்கள் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல பழகும் போது அந்த மாதிரி பழகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும்.
சரிங்களா? ஒரு சில மாணவர்களுக்கும் சரி, ஒரு சில இடங்கள்ல படிக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு இந்த ஜாமக்கோல் பிரச்சனை வந்து தெரியாம சரியா வந்து புரியாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள்லயே அவங்க உள்வட்டத்தை போட்டு அப்படியே போட்டு, உள்வட்டத்துல இது இங்க இருக்கு, வெளிவட்டத்துல இங்க இருக்கு, உள்வட்டத்துல இங்க இருக்கு, வெளிவட்டத்துல இங்க இருக்கு. நானே ஒண்ணு சொல்றேன் பாருங்க. உதயத்துல இருந்து வெளிவட்டத்துல செவ்வாய் இருக்கு, உள்வட்டத்துல வந்து 11 இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். நீ ஒரு 6 மாசம் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை சொன்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். பிளைண்டா இருக்கும், அதுல ஒண்ணுமே இல்லைன்னு போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியும்படியா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம்னாதான் ஈஸியா வந்து போகும். அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து வளர முடியும். அதை நீங்க வந்து பயன்படுத்திங்க. ஓகே, எனக்கு வந்து இது எளிமையா புரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த 4 விதி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆருட வேதை அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உதய வேதை அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3-11 வந்து ஆருட இருந்துச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 3-11 உதய அதிபதி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். காலை சிதி விதிகள்ல இன்னும் ஒரு சில விதிகள் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஜென்ரலா இது மட்டும் தெரிஞ்சு. இப்ப இந்த மாதிரி உள்வட்ட கிரகத்தோட ஒரு ஜாம நேரம் இதெல்லாம் நம்ம போட்டு அமைச்சோம் அப்படின்னா அத வந்து அதுதான் வந்து முழுமையான ஒரு ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது பேர். சரிங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கா? கடினமா இருக்கா? புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கடினமா இருந்தா சொல்லு. ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா உபய லக்னம் வந்து இப்ப டக்குன்னு ஒரு உபய லக்னம் வருதுன்னாவே அவங்க வந்து தன்னுடைய ஆஸ்லேஷன்ல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அடிக்கடி தன்னுடைய முடிவை மாத்துவாரு அப்படின்னு அர்த்தம். உதய ஆரோட இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்ல கேள்வி, ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அழுத்தமான கேள்வி, ஆழமான கேள்வி அப்படின்னு அர்த்தம். உதயாதிபதி உச்சமா இருந்தாரு, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு, கண்டிப்பா அதை போய் பண்ணிடுவாருன்னு அர்த்தம். உதயாதிபதி நீச்சமா இருந்தாருன்னா இப்ப பலவீனமா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஆருட வேதை இருந்தாருன்னா இப்போதைக்கு வந்து அவர் தெய்வ அனுகிரகம் இல்லை, அல்லது அந்த கேள்விகளை பொறுத்து சில தன்மைகள் மாறும் அப்படின்னு அர்த்தம். உதயாதிபதி 8ல இருக்காரு அப்படின்னா இவரே போய் மாட்ட போறாரு அப்படின்னு அர்த்தம். கான்செப்ட் புரியுதுங்களா? இதை வந்து புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உதயாதிபதி வந்து உச்சமா இருப்பாரு, இங்கேயே கவிப்புல இருப்பார். உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உச்சமா இருப்பாரு, கவிப்பா இருப்பார். உச்சமா இருந்து கவிப்பா இருந்தாரு அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாருன்னா ஒரு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா மாட்ட போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அவர் பெரிய உச்சமா இருக்கு இல்லையா, இந்த கவிப்பு அப்படிங்கிறது மாறிடுமா இல்லையா? மாறப்போகுதா இல்லையா? கவிப்பு அடுத்து இங்கதானே வரப்போகுது. அதனால இந்த நிலை அப்படிங்கிறது மாறிடும். அதனால அவர் எதா இருந்தாலும் அவர் வெளியே சொல்ல மாட்டாரு அப்படின்னு அர்த்தம். பொதுவா வந்து கவிப்புல வந்து பாத்தீங்கன்னா உதயாதிபதி உச்சமா இருந்தார் அப்படின்னா எதை சொன்னாலும் அவர் வெளியே சொல்ல மாட்டார். ஏதோ ஒண்ணு பிரச்சனையில மாட்டிட்டார் அப்படின்னா கூட வெளியே வந்து சொல்ல மாட்டார். அப்படியே இந்த காமிச்சிட்டு போவார். அப்படியே அமைதியா ஒண்ணு இல்ல, பரவாயில்ல, நான் பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. எதாவது கேட்டோம்னா கூட அதை பத்தி வந்து அவர் பேச மாட்டார். சரிங்களா? அதை பத்தி பெருசா வந்து ஒரு ஆர்வம் செலுத்த மாட்டார். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜ் பண்ணுவார் இல்லையா? இப்ப நிறைய கடன் இருந்தாலும் அதை வந்து வெளி உலகுக்கு தெரியாம அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவாரு அப்படிங்கிறத அது வந்து காமிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு. இதே நீச்சமா இருந்து கவிப்பில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நீச்சமா இருக்கு, இங்கேயே ஒரு கவிப்பு இருக்கு. நீச்சமாவே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பண இழப்பு சார்ந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். செவ்வாய் நீச்சம் அடையும் போது சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து உச்சமடைன்னு சொல்லியிருக்கோம். அந்த அமைப்புல ஒரு ஏதோ ஒரு வகையா பண இழப்பு ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரொம்ப வேதனையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அதை பத்தி ஒரு வருத்தப்படுறாருன்னு அர்த்தம். மனசுல வந்து ஒரு வருத்தம், வேதனை அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு. நீச்சமா இருந்தா அதை வந்து மேனேஜ் பண்ணாம இருப்பார். கவிப்பில் இருந்தாருன்னா ரொம்ப நெருக்கடியில இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். கான்செப்ட் புரியுதுங்களா? இது வந்து உதயாதிபதி நீச்சமான சார், அவரு மட்டும் தான். ஆமா, உதயாதிபதி நீச்சமானதான். ஏன்னா உதயாதிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த ஒரு பிரசன பலனையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிறது வந்து உதயாதிபதி தான். ஓகே ஓகே. எந்த ஒரு பிரசன பலனையும் வந்து அனுபவிக்கிறது யாரு? உதயாதிபதி தான். கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. அழைச்சிடலாமா? சாதாரணமா ஒரு பிரச்சனை ஒன்னொரு பிரச்சனை அமைக்கலாம்.
இன்னொரு பிரச்சனை அமைக்கலாம். டைம் இப்ப டைமுக்கே அமைச்சுக்கலாம். அந்த டைமே பயன்படுத்திக்கோங்க. இதுல கரெக்டா வருதா சாஃப்ட்வேர்ல அப்படின்னு பார்க்கலாம். ஒன்பது 32ங்க. எந்த ஜாமம் வரும்? தனுசுல வரும் சார். மூணாவது ஜாமம். மூன்றாவது ஜாமம். அதை சொல்லிருங்க, மத்தவங்களுக்கு புரியும். தனுசு உங்களுக்கு புரிஞ்சா பத்தாது, மத்தவங்களுக்கு புரியும். மூன்றாவது ஜாமம் அப்படிங்கிறது 9:32. 9 மணியோட 2வது ஜாமம் அப்படிங்கிறது முடிஞ்சிருது. அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது கிழமை அதிபதியா இருக்கிறதுனால செவ்வாய் அப்படிங்கிறது வந்து இங்க தொடங்குவாரு. செவ்வாய்க்கு அடுத்தபடியா என்ன கிரகம் வரும்? குரு வரும் சார். குருவுக்கு அப்புறம் என்ன கிரகம் வரும்? புதன். அதுக்கப்புறம் சுக்கிரன், சனி, சனி பகவான், சந்திரன், ராகு, ராகு, சூரியன். ஓகே. ஆரிடம் அப்படிங்கிறது எங்க வரும்? 32 அப்படிங்கிறது ஆரிடம் வந்து இங்க இருக்கு. ஓகே. இங்க வந்து 9:38 வரைக்கும் வந்து விருச்சிக உதயமா? ஆமா, 9:38 இருக்கு. ஆமா சார். ஓகே. இப்ப சுமாரா ஒரு இங்க இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணுவோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து மாறி இருக்கு. உதயம் அப்படிங்கிறது 1 டிகிரில வந்து இருக்கு. சரிங்களா? உதயம் வந்து இப்பதான் மாறி இருக்கு. உன்னை இது நம்ம மாறுறக்கு உன்னை எவ்வளவு நேரம் இருக்கு? ஒரு 6 நிமிடம் இருக்கா? 9:38 தானே மாறுது. ஆமா சார். சரிங்களா? அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சில நிமிடங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதனால உதயம் அப்படிங்கிறது இங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப யாராவது ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க. சும்மா ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. நாளைக்கு இந்த பலன் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி கேளுங்க. யாராவது ஒருத்தங்க ஒரு கேள்வி. நான் எழுத போகும் அரசு தேர்வில் வெற்றி பெற வேண்டும். ஓகே. அரசு தேர்வில் வந்து வெற்றி அடைய வேண்டுமான்னு தெரிஞ்சுக்கணும். அரசு தேர்வில் வந்து வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு கூட எடுத்துக்கோ. எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை வந்து கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யாருக்காக கேக்குறாங்க அப்படிங்கறத முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன வயசு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கேட்கணும். அவங்ககிட்ட கேட்கணும், யாருக்காக கேக்குறீங்க, என்ன வயசு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும். ஆனா பெண்ணா அப்படிங்கறத கேட்கணும். இப்போ ஒரு சிலர் வந்து பேர் மட்டும் இப்ப அவங்களுக்காக கேட்கறான்னு வச்சுக்கோங்க. இப்ப வேலுமணின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆணுக்கும் பேர் வைக்கிறாங்க வேலுமணின்னு சொல்லிட்டு, பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலுமணின்னு வந்து வைக்கிறாங்களா இல்லையா? அதனால ஆனா பெண்ணான்னு கேட்டுருங்க. வயது என்ன அப்படிங்கறத வந்து கேட்டுரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாருக்காக கேட்கப்பட்ட கேள்வி? எனது மகள் பெண் சார். வயது 23. ஓகே. அப்போ ஆனா பெண்ணா அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது எவ்வளவுங்க? 24. ஓகே. ஓகே. வயது எப்பவுமே எடுத்துக்கணும். ஏன்னு சொல்லி நாளைக்கு சொல்றேன். ஓகே. ஆரிடம் வந்து எங்க வருது? உதயத்துக்கு 11. ஃபர்ஸ்ட் ஆரிட வேதி இருக்கா? இல்லைங்க. இல்ல சார். அப்ப வந்து ஆரிட வந்து உதயத்துக்கு 11 இருந்தா நல்லதா கெட்டதா? நல்லது சார். நல்லது. ஓகே. இப்ப பாருங்க, உதயாதிபதி எங்க இருக்காரு? உதயத்துக்கு 11. உதயத்துக்கு 11.
நல்ல அமைப்பா இல்லையா? நல்ல அமைப்பு தான். விதுரத்துல கவிப்பியா? விதுரத்துல கவிப்பு. ஓகே. ஓகே, இந்த கவிப்பெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கறத நாளைக்கு வந்து பார்ப்போம். ஓகே சார். ஓகே சரிங்களா? இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தெரியணும். இன்னொரு விதிகள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நாளைக்கு. இந்த சின்ன சின்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆருட வேதை இதுல வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஆருட வேதை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆருட வேதை இல்லைன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து உதய வேதை அப்படிங்கிறது இல்லை. இதுக்கப்புறம் உதயத்துல இருந்து ஆருட வந்து பாத்தீங்கன்னா 11 இருக்கு. உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது உதயத்துல இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது இந்த லெவல்ல இன்னைக்கு வந்து நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா சிம்பிள் தான். நாளைக்கு பாப்போம் வேற ஸ்பெசிபிக்கா எப்படி நம்ம இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்து சரிங்களா? இப்ப இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இந்த ஜாமகோல் பிரசனத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு கிரகம் வந்து இதுல ஏதோ ஒரு வகையா சம்பந்தப்படுற ஒரே ஒரு கிரகத்தை பிடிச்சிட்டோம்னாவே நம்ம மீதி ஜாம கிரகத்தை அடைச்சிடலாம். இப்ப தனுசு உதயம் அப்படிங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்க. உதயாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 11 இருக்காரு. ஆறிடமும் அங்கதான் இருக்கு. 11:32 அப்படி இந்த சாரி 9:32 அப்படிங்கிறதுல ஆறிடம் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. அப்போ ஆறிடத்துல இருந்து உதயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ மேஷ வீதியா இருக்கிறதுனால மேஷத்துல இருந்து 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். குருவுக்கு அப்புறம் வந்து புதன் இருக்கு. புதனுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கு? சுக்கிரன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சனி இருக்கு. அதுக்கப்புறம் சந்திரன், ராகு, சூரியன், செவ்வாய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். உதயத்துல வந்து உதயத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கூட பாக்குற மாதிரி இருக்கும். இதுல பெருசா நீங்க டக்குன்னு ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா கூட அதுல ஏதோ ஒரு கிரகத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க போதும். இந்த அந்த கடத்தை நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிட முடியும். காரணம் புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே, அதுக்காக என்ன அமைப்பு அப்படி டக்குன்னு உங்களுக்கு நினைவுல நிக்கும். எந்த ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னாலும் நினைவுல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிக்கும். இப்ப ஒரு சிலர் வந்து சம்பந்தம் இல்லாத கேள்விகள்லாம் கூட கேட்பாங்க. இப்ப நான் வந்து சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. கேட்கலாமா? அவங்க போறாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. இந்த மாதிரி கேள்வி வருமா இல்லையா? இதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் வந்த டைம்ல பிரசன்னம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சது அப்படிங்கறதுக்காக நான் உதாரணங்களா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் எத்தனை கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சாலும் நான் வந்து BMW கார் வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு. அந்த சமயத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ன அமைஞ்சது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு சில உதாரணங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி வரும்போது எப்படி எல்லாம் வந்து பிரசன்ன முறைகள் அமையும், அதுக்கு உதய ஆரிடம் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். நம்ம போயிட்டு சரிங்களா? இப்ப இது வரைக்கும் ஏதாவது வந்து உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கா இல்ல சந்தேகம் மாதிரி இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தா கேட்கலாம். 5 minutes வந்து பாத்தீங்கன்னா பேசலாம். எல்லாரும் மேக்சிமம் எளிமையா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்க. எல்லாருனாலையும் வந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னு என்னால நான் நம்ப முடியுது. சரிங்களா? அந்த மாதிரி தானே இருக்கு. இல்ல சந்தேகம் இருந்தா கூட கேளுங்க, தவறில்ல. சார், இந்த சூரிய உதய நேரம் சூரிய அஸ்தமன நேரம்னு வருது இல்லைங்க சார், அது வந்து நம்ம பஞ்சாங்க பார்க்க முடியுங்களா சார்? ஆமா சார், பஞ்சாங்க வச்சு பாத்துக்கோம். அது ஆப்ல கூட வருது சார். ஆப்ல கூட வருது. சூரிய உதயம் என்ன, சூரிய அஸ்தமனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ல கூட வருது. நீங்க கூட பாத்துக்கோ. அது சார் ஏதாவது ஒரு சிம்பிளா நாங்க அடிப்படையா யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சொல்லுங்க சார். நான் இதுவரை சாஃப்ட்வேர் யூஸ் அடிப்படையா நீங்க சார் நான் தான் சொல்றேன் பாருங்க, நீங்க சாஃப்ட்வேர் இப்போதைக்கு வந்து தயவு செய்து கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னு சொல்லி உள்வாங்குங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கே போய் பிரச்சனை போட்டு எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் இப்ப இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கேன்? உங்களுக்கு மேனுவலா எப்படி வந்து ஒரு ஜாம கட்ட அமைக்கணும் அப்படிங்கிற முறையை உங்களுக்கு வந்து கத்து கொடுத்துருக்கேன். நீங்க இப்ப என்ன கேக்குறீங்க என்கிட்ட? இதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கனாக்கா மேனுவல்ல விட்டுட்டு இப்ப சாஃப்ட்வேர் கேட்டீங்கன்னா நீங்க வந்து கணிச்சு பழகுவீங்களா இல்ல சாஃப்ட்வேர்ல போடுவீங்களா? பண்ண மாட்டான். கரெக்டா அதுக்கு தான் போகும் கை.
புரியுதுங்களா? அப்போ இன்னொரு 3 நாள் கழிச்சுதான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மேனுவலா ஒரு பிரச்சனை வந்து அமைக்க முடியுமா அப்படிங்கறத நீங்க அமைச்சு பாருங்க. ஏன் வந்து இதை சொல்றேன் அப்படின்னா, எங்க வேணாலும் உங்களுக்கு அந்த கேள்வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உதயமாகும். இப்ப இந்த சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு சில இப்ப நீங்க மொபைல் போனை நம்பிதான் நீங்க சாஃப்ட்வேர் நீங்க வந்து பயன்படுத்த முடியும். அப்படித்தானே இருக்கு. அல்லது இப்ப லேப்டாப்ல எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி வரும்போது இப்போ ஒரு இடத்துல போயிட்டு சார்ஜே இல்ல, மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் இல்ல, பேட்டரி இல்ல, லேப்டாப்லயும் நீங்க யூஸ் பண்றீங்க, பேட்டரி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு நீங்க கணிக்கவே தெரியலன்னா எப்படி நீங்க யூஸ் பண்ணுவீங்க? ரெண்டாம் வாய்ப்பாடு வாய் வார்த்தையா சொன்னாதான் வரும், கால்குலேட்டர்ல போட்டா கஷ்டம். ஆமா. இப்ப நீங்க ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் கீழே உடஞ்சிருச்சு அல்லது வேற ஏதோ ஒரு சூழல்ல ஒரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். நீங்க அதவே நம்பிட்டு இருப்பீங்களா? நீங்க யாரையுமே கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல நீங்க போய் இருந்துட்டீங்கன்னா எப்படி வந்து நீங்க கணிதம் பண்ணுவீங்க? கணித முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா? கண்டிப்பா. அப்ராக்சிமேட்டா நீங்க எக்ஸாக்டா சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் வேண்டாம், 1 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்க கணிச்சு வந்தீங்கன்னா கூட ஒரு பெருசா வந்து மாறுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வராது. அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிறந்தது சரியா வந்துச்சு, அப்பதான் வந்து அந்த சூரியன் அப்படிங்கிறது 1ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படிங்கறத பார்த்துட்டோம். சரிங்களா? அதனால பெரிய லெவல நீங்க வந்து யோசிக்க வேண்டியதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்களா? அதனால நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொத்தமா வந்து அதை எழுத பாருங்க. ஒரு நீங்களா ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. நீங்க எக்ஸாக்டா வந்து பஞ்சாங்கத்துல வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரிய உதய சூரிய அஸ்தமனம் அல்லது நீங்களா வந்து ஒரு மேனுவலா நீங்க பயிற்சி பண்ணீங்கனாலும் பரவாயில்ல. வேற வேற தேதிகள் அப்படிங்கிறது நீங்க பயன்படுத்து. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியுது, என்னால வந்து கணிக்க முடியுதா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்துல தவறுகள் வரும். நானும் ஆரம்பத்துல தவறு பண்ணி தான் கத்துருப்பேன். இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டவங்களும் தவறு பண்ணாம கண்டிப்பா வந்து கத்துக்கவே முடியாது. அவங்க அனுபவத்துல நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கத்துருப்பாங்க. எனக்கும் பல அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதன் மூலியமா நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத கத்துருப்பேன். இன்னும் ஒவ்வொரு பிரசன்னமே வந்து எனக்கு பல விஷயங்கள் அப்படிங்கிறது கத்துக் கொடுத்துட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க எப்பவுமே வந்து எந்த ஒரு ஜோதிட முறையை படிச்சீங்கனாலும் சரி, எந்த ஒரு முறையை நீங்க படிச்சீங்கனாலும் சரி, அதுல வந்து நீங்க கத்துக்கிற மனப்பான்மையோட அணுகுனீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். இது என்ன சொல்லுது, இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஆழமா வந்து பாத்தீங்கன்னா தேடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. முற்றிலும் அறிந்தவர் வந்து இந்த உலகத்திலேயே வந்து கிடையாது. முற்றிலும் அறிஞ்சீங்கன்னா நீங்க வந்து சித்தர்கள் ஞானிகள் மாதிரி தான் இருப்பீங்க. சரிங்களா? அதனால ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கடல். சரிங்களா? யாருமே இதுல பெரியவங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பயணம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சுலபமா பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயும் நான் வந்து எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நான் கிடைச்சதோ, என்னுடைய அனுபவத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தணும்னா நான் எப்படி வந்து பயன்படுத்தினேன், நான் எப்படி அந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா கையாளுறேன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க வந்து எளிமையா தெரியுது. அதனால உங்களுக்கு எளிமையா வந்து புரியுது. புரியுதா இல்லையா? ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரசனம் பார்ப்பாங்க, சூப்பரா பிரசனம் பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம இருக்கு. மன்னிக்கணும். அந்த மாதிரி சூழல்ல அந்த கலை அப்படிங்கறத அவங்க வெளிப்படுத்த முடியாம கூட போயிடலாம். அந்த மாதிரி போயிருமா இல்லையா? கண்டிப்பா போயிருது. இப்போ நம்ம பயன்படுத்துற முறை அப்படிங்கிறது ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு தான் அது வந்து பாத்தீங்கன்னா இயங்குது. விதிமுறைகள் அப்படிங்கிறது என்னைக்குமே மாறாது. ஒரு புதிய விதிகள் அப்படிங்கிறது கூட எதிர்காலத்துல வந்து உற்பத்தி ஆகலாம். புதிய விதிகள் அப்படிங்கிறது எதிர்காலத்துல உற்பத்தி ஆகலாமா, ஆகக்கூடாதா? ஆகணும். கண்டிப்பா ஆகணும். ஏன்னா விதிகள் அப்படிங்கிறது மாற்றத்துக்கு உட்பட்டு அதை அப்படியே பயணம் பண்ணிட்டே தான். சரிங்களா? அதனால நீங்க எப்பவுமே வந்து ஒரு கத்துக்கிற மனப்பான்மையோடய நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா போதும். ரொம்ப சிம்பிளா சுலபமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். அதுல ஒரு புதிய ஒரு டெக்னிக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்து. புதிய ஒரு லாவகம் அப்படிங்கறது நீங்க வந்து பயன்படுத்து. காரணம் புரியுதுங்களா எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்ட்டு? புரியுதுங்க சார், புரியுது. சரிங்களா? அதான் இதுக்கப்புறம் நிறைய நீங்க பிரசனம் பாக்குறீங்க இல்லையா, அது உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பழகும் போது பேசிக்கா சில இந்த மாதிரி கட்டெல்லாம் கையிலேயே போடுங்க. மேனுவலா போட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும். நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் அப்படிங்கிறது ஆகும். நல்லா கணக்கு பண்ணிக்கோ. 1 மணி நேரம் நீங்க பிரசன்ன வச்சு நீங்க இப்போ அந்த மணி நேரம் நம்ம கணக்கு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்க ஒரு மணி நேரம் நீங்க கணக்கு வச்சீங்கனால போதும். ரொம்ப சிம்பிள் தான்.
அதிகபட்சம் 3 நிமிஷம். கடைசியா நான் போட்டு காமிக்கிறேன் 3 நிமிஷத்துல முடியுதா அப்படின்ட்டு. நான் எக்ஸாக்டாவே என்ன வரும் அப்படின்னு கூட நான் காமிக்கிறேன், எந்த டைம் வேணாலும் சொல்லு. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு கடினமா இருக்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க பழக பழக அது ரொம்ப ரொம்ப எளிமையாயிடும். அதுதான் அந்த ஒவ்வொரு ஜோதிட முறைக்கும் தான் உண்டான அந்த மாதிரிதான் கட்டமைப்பே இருக்கு. இப்ப ஆரம்ப காலத்துல படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பயன்படுத்தாம போயிடும். யாருக்கு இழப்பு? அவங்களுக்கு தான் இழப்பு. எப்பவுமே வந்து ஒரு கலை அப்படிங்கிறது வந்து உங்களை தேர்ந்தெடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கலை அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கிற மூலியமா தான் அந்த கலை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வளரும். இப்ப இந்த சமயத்துல இப்ப எத்தனையோ பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேர்ந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்ப இன்னைக்கே பாருங்க நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்கீங்க. இப்ப இன்னும் நிறைய என்கொயரி அப்படிங்கிறது பண்ணாங்க. சரிங்களா? அது யாருக்கு போய் சேரணும், இந்த சமயத்துல யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விதி அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த இந்த அமைப்பில் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வரும் அப்படின்னு சொன்னோமா இல்லையா நேற்று? கண்டிப்பா சொன்னீங்க. அந்த மாதிரி அதுக்கு இதே மாதிரி நிறைய அமைப்பு உள்ளவங்க பார்த்திருக்கலாம். பட் அவங்களுக்கு சரி அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஒன்னா அவங்க பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இதை வச்சு நம்ம இந்த கலையை வச்சு நம்மளுக்கு எப்படி நம்ம பயன்படுத்துறோம், நம்ம 4 பேருக்கு மக்களுக்கு வந்து எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதோடைய தாற்பயம். சரிங்களா? அதனால நீங்க நாளைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுமான வரைக்கும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கோங்க. உதயம் அப்படிங்கிறது நீங்களே வந்து கணிக்க முடியுதா அப்படின்னு வந்து பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆரிடம் மேக்ஸிமம் எல்லாமே கண்டுபிடிக்கிறீங்க, கவிப்பு மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க இண்டிவிஜுவலா பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். நீங்க அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? நாளைக்கு வந்து எழுதி பாருங்க. இந்த சந்தேகம் இருந்தா கூட குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணுங்க. நான் ஏதாவது ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு. சரிங்களா? நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வந்தா என்ன செய்யலாம்? புரியல சார். 5:58 சூரியோதயம். புரியல சார். 5:58 இருந்தாலும் 5:58 எடுத்துக்கோங்க சார். சரி, ஓகே. ஜாமம் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ஜாம கிரகம் அப்படிங்கிறது 5:58 எங்க இருக்கும்? அது எங்க இருக்கோ அது அங்கதான் இருக்கும். இந்த உதயம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பயன்படுத்துறோம்? சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய உதயம், அல்லது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க அதை மைண்ட் ஐடியா பண்ணி பாருங்க. நாளைக்கு இதை பத்தி நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத வந்து பேசு. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை சந்தி. நன்றி சார். வாழ்த்து. நன்றி. நன்றி.